மிர்ச்சி டிவி ரசிகர்களுக்கும் திரைப்பட பாடல்களின் கோடான கோடி கலா ரசிக பெருமக்களுக்கும், இந்த கலா ரசிக பெருமக்கள் சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம பட்டிமன்றத்தில் பேசுகிறதுக்குன்னே ஒருத்தர் வந்து உட்காந்துருக்கார், கொஞ்சம் வில்லங்கம் பிடிச்சவர். யார் அந்த கலான்னு முதல்ல கேட்பார். அதனால் முதலே நான் சொல்லிட்டேன், அந்த பாயிண்ட் எடுத்து பேசக்கூடாது. அது வந்து சில வார்த்தைகள்லாம் வந்து நடுவருக்குனே உள்ளது, அதை எடுத்து சீண்டப்படாது, கோவப்படப்படாது, சொல்லியாச்சு. கோடான கோடி கலா ரசிகர்களுக்கும் இந்த அருமையான நாளில் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை வந்து முதல்ல வந்து நம்ம டீம் சார்பாக வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு அருமையான தலைப்பில் வந்து ஒரு பட்டிமன்றம் நம்ம வச்சுருக்கிறோம். மக்களை பெரிதும் கவர்ந்தது புதிய திரைப்பட பாடல்களா பழைய திரைப்பட பாடல்களா? அப்பா, அந்த கூட்டத்தில் ஒருத்தர் கேட்காரு, ஏம்பா முன்னாடி நாங்கள் சென்னைக்கு பஸ்ஸில் போச்சில் எங்கேயாவது வந்து இந்த டாய்லெட் போகிறதுக்காக பஸ்ஸை ரிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து அந்த டாய்லெட்டு பக்கத்தில் ஒருத்தர் ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு சிடி போட்டுட்டு இருப்பான். அப்போ கேட்ட டைட்டில்லப்பா இது பழைய பாடலா புதிய பாடலான்னு சொல்லி, நீங்கள் இன்னும் மாறவே இல்லையா அப்படின்னு. சில விஷயங்களை வந்து நம்ம மாற்றவே முடியாது. புதுமை புதுசு மாறிக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க இப்படின்னு வார்த்தைகள் இருந்தாலும் அம்மாவை அத்தனை நம்ம கூப்பிட முடியாது இல்லையா? அப்பா வந்து அங்கிள் நம்ம கூப்பிட முடியாது. அம்மாவை அம்மான்னு தான் கூப்பிட முடியும், அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிட முடியும். அந்த மாதிரி தான் சில விஷயங்களை நாங்கள் மாற்ற மாட்டோம். நீங்கள் அன்னைக்கு கேட்டிருந்தாலும் சரி, இன்றைக்கி கேட்டாலும் சரி, நாங்கள் இன்றைக்கி கேட்க போகிறது ஒரே ஒரு விஷயந்தான், உங்களை ரொம்ப பிடிச்சது பழைய பாட்டா புது பாட்டா? ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து அப்படி இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டு புட்டு ரொம்ப வேகமாக போகுது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் வந்து உபத்திரம் பண்ணுறவங்க ஜாஸ்தியாக தான் இருக்கிறாங்க. இல்லை மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகிறோங்கிற பேரில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு அம்மா வந்து சென்னையிலேருந்து திருச்சிக்கு பஸ் ஏறி இருக்கு. சென்னையில் ஏறின உடனே அந்த அம்மா கண்டக்டர்கிட்ட வந்து சொல்லியிருக்கு, விழுப்புரம் வந்தோடனே கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படின்ட்டுருக்கு. சரிம்மா சொல்கிறேம்மா அப்படின்ட்டு இருக்கார் கண்டக்டர். இந்த அம்மா போய் உட்காந்துட்டு பேக்கெல்லாம் சைடில் அப்படி வச்சு எடுத்துகிட்டு அப்பாட அப்படின்னு உட்காந்தாச்சு. பஸ்ஸு தாண்டி அப்படியே செங்கல்பட்டு தாண்டி வந்துட்டுருக்கு. கண்டக்டர்கிட்ட போய் இந்த அம்மா அப்படியே போய் கேட்டிருக்கு, விழுப்புரம் வந்துட்டா அப்படின்னு. வரலாம்மா, வந்தால் நான் தான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் என்ன? இதை வந்து பஸ்ஸில் உள்ள எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. நம்மளை மாதிரி அதில் ஒரு 4-5 புத்திசாலிகளும் பார்த்துட்ருக்காங்க. இந்த அம்மா வந்து விழுப்புரம் இறங்கணும், அந்த கண்டக்டர் அது விசாரிக்குது. ஆனால் அந்த கண்டக்டர் ஒரு சிடுமூஞ்சியாக இருப்பார் போல, ஏன் இப்படி சிடிச்சுன்னு பேசுகிறாரு, பெரியவங்கள்ட்ட எப்படி பேசுன்னு தெரியாது அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிட்டு உட்காந்துருந்துருக்காங்க. செங்கல்பட்டு தாண்டி காஞ்சிபுரம்லாம் தாண்டி அப்படியே வண்டி வந்துட்டுருக்கு. கரெக்டாக நைட்டு 1 மணி. இந்த அம்மா திரும்பவும் போயிருக்கு, விழுப்புரம் வந்துட்டா அப்படின்னு கேட்டு கண்டக்டர்கிட்ட, ஏமா வந்தால் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா போட்டு ஒரு மனுஷனை பாடா படுத்திக்கிட்டு போய் உட்காருமா, வந்த கூப்பிடுமா. நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் கோபம் கண்டக்டர் மேலே. என்ன ஒரு ஆள், ஒரு வயசான ஒரு லேடி, அந்த அம்மா எவ்வளோ தள்ளாத வயதில் இந்த ட்ராவல் வந்துட்டுருக்கு, அதை போய் இப்படி பேசிகிட்டு இருக்கார, இருக்கட்டும் அப்படின்ட்டு அட்டைக்கிட்டு உட்காந்துருந்துருக்காங்க. பஸ்ஸு விழுப்புரம் தாண்டி வந்தாச்சு. திருச்சிக்கு ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு, வந்த உடனே கண்டக்டருக்கு திடீர்னு ஞாபகம் வந்திருக்கு, அந்த அம்மா விழுப்புரத்தில் வந்து வந்தோடனே சொல்லிச்சேடா போச்சான்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்குலாம் அந்த அம்மா வந்திருக்கு. வந்துட்டா விழுப்புரம் கேட்டிருக்கு, இல்லைம்மா விழுப்புரம் தாண்டிட்டோமான்னு அந்த அம்மா ஒரே ஆளுங்க, நான் என்ன சொன்ன உடனே விழுப்புரம் வந்தோன்னு சொல்ல சொன்னா இல்லையா? உடனே மக்கள் அப்போ அவ்வளோ நேரம் அடக்கி வச்சுருந்தோம் ஃபுல்லாக பொங்கிட்டாங்க. நம்ம ஆளுங்க தான் வந்து எப்படான்னு இருப்போமே, யார் எல்லாம் கண்டக்டர் தாவி பிடிச்சிட்டாங்க. அந்த அம்மா எவ்வளோ நேரம் அவன்கிட்ட சொல்லிட்டேருச்சு, நீ இது பண்ணி நீ பஸ்ஸை திருப்புற பண்ணி, நீ பஸ்ஸை திருப்பலை, இப்போவே செல்ஃபோனில் எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. கண்டக்டர் என்னடா இது நமக்கு இப்படி ஒரு சோதனையா, சத்திய சோதனையிலும் பெரிய பெரிய சோதனையால் இருக்குதுன்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட போய் அவர் பேசியிருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு. வேண்டாம், பெரிய பிரச்சனையாயிரும், அவன் செல்ஃபோனில் கேமரா எடுத்துருக்கான், நீ வண்டியை திருப்புன்னு சொல்லி வண்டி அங்கிருந்து திருப்பி நேராக விழுப்புரம் கொண்டு வந்து வண்டியை நின்றுன்னு கண்டக்டர் அந்த அம்மாட்ட வந்து, விழுப்புரம் வந்துட்டோம்மா போமா இறங்கமான்ருக்கு. அந்த அம்மா, நான் ஏன் இறங்கணும், என் பையன் பஸ்ஸில் ஏறணுன்னா விழுப்புரம் கிட்ட வந்தவொடனே பிபி மாத்திரை எடுத்து போடுன்னு சொல்லியிருந்தான், அதுக்காக தான் நான் கேட்டுகிட்டே இருந்தவன்ட்ட விழுப்புரம் வந்துட்டான்னு, நான் எதுக்கே இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உட்காந்து அதுக்கு பெட்டியிலேருந்து மாத்திரை எடுத்து போட்டு படுத்து தூங்கியிருக்கு அப்பாடன்னு. அப்போ எப்படி இருக்கும் நம்ம ஆளுங்களுக்கு? இதுதான் வந்து உதவி செய்ய போய் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுங்கிறது. எல்லார் மூஞ்சிலையும் 1000 வாட்ஸ் பல்பு எரிஞ்சிருக்கு அன்னைக்கு. இந்த இடத்துல சிரிக்கணும், சீரியஸ் வரக்கூடாது. சரியா? எப்படி இருக்குது இன்றைய காலகட்டத்தில்? இதை எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்குள்ள பாடல்கள்லாம் மனசுக்கு வந்து வேதனையை வந்து தரலைனாலும் பரவாயில்லையா, ஆறுதலை தரலைனாலும் பரவாயில்லையா, மன வேதனையை தராதிங்க அப்படி தான் நம்ம சொல்ல வரோம். இன்றைக்கி வந்து சில பாடல்கள் வந்து நம்ம கேட்குறோம்,
இப்படியே பேஷண்ட் வந்து ஐசியூ வார்டில் சேர்த்து வச்சிருக்கு. சொந்தக்காரங்க ஃபுல்லாக சுற்றி அப்படி நிற்காங்க. எப்போ முடியுமோ தெரியலையே, என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. பக்கத்து இடத்துல ஒருத்தவங்க கத்தி ஒரு பாட்டை போட்டாங்க. இந்த பாட்டை கேட்டு அந்த ஆள் பாடி அங்கேருந்து அப்படியே நேராக சொர்க்கலோகத்துக்கு போயிருக்கு அப்படின்ட்டாங்க. காரணம் என்னென்னா அந்த பாட்டோட இசையமைப்பு தன்மை, பாடல் வரிகள் இப்படி இருக்குது. இதை என்ன பாட்டு இப்போ சொல்ல மாட்டேன். ஏன்னா சொல்லிட்டேன்னா நாங்கள் நோட் பண்ணி வச்சிருக்கிற வரிகளை போல நீ சொல்லிட்டு அப்போ நான் என்னத்தை பேச அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் திரு முடிச்சிட்டு இருக்காங்க. அதனால் அதுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து 2 அணிகளாக பிரிஞ்சிருக்கிறாங்க. பாகுபலி 1, பாகுபலி 2 அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் உள்ள குரூப் என்ன சொல்கிறாங்க, பழைய பாடல்கள் தான் காலத்திலும் வந்து அழியாதையா, மக்கள் மனசை பெருசாக கவர்ந்தது வந்து பழைய பாடல்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாகுபலி 2 இந்த சைடு என்ன சொல்கிறாங்க, இளைஞர்களாக வந்திருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, மக்கள் மனசை பெருசாக கவர் பண்ணது புது பாட்டு தான் ஐயா, என்னையா பழைய பாட்டு, சும்மா பழைய பாட்டுன்னு என்ன பழைய பாட்டு. நீங்கள் பழசு தான் பெருசுனா நீங்கள் ஒரு 60 வயசு ஒரு பாட்டியை கல்யாணம் முடிச்சு விடுவீங்களா? கல்யாணம் முடிக்கிறது மட்டும் 18 வயசு 20 வயசுன்னு பார்க்குறீங்க அப்படின்னு நான் சொல்லாத, இவங்க சொல்கிறாங்க. அப்போது என்றைக்குமே புதுசு தான் ஏன் நிற்கும் மக்கள் மனசில், சும்மா போட்டுட்டு பழசு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் மோத போகிறாங்க. கட்டி பிடிச்சி உருண்டு இல்லை, மைக்கை பிடிச்சி உருள போகிறாங்க. ஏன்னா 2 பேரும் 4 பாயிண்ட்ஸை வந்து கண்டிப்பாக சொல்லணும், எழுதி வச்சுருக்காங்க. நேற்று காலையில் சொன்னதுலேருந்து எழுதிட்டுருக்காங்க. என்னென்ன பேச போகிறாங்க, எப்படி பேச போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லணும். பழைய பாடல்களே அப்படிங்கிற அணியில் பேசுகிறதுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க, அறிமுகப்படுத்தணும் இல்லையா? அறிமுகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த காலத்தில் பொண்ணு பார்க்க போச்சுல, பொண்ணு இதுதாயான்னு முதல்ல அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே மாமியாரை பார்த்து சைட் அடித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் பெரிய ரணங்கள்லாம் ஆகி கலவரத்தில் முடிஞ்ச மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் அந்த அறிமுகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இப்போ அதனால் பழைய பாடல்கள் புதிய பாடல்கள் அணியில் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு அறிமுகப்படுத்த போகிறோம். முதல்ல பழைய பாடல்கள் அணியில் சொல்வேந்தர், பேச்சு சூறாவளி, பேச்சு சுனாமி, பேச்சு சிங்கம், பேச்சு கரடி, வேற என்ன சொல்ல, பேச்சு முள்ளமன்றி, இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு பேச்சாற்றல் மிக்க ஒரு நபர். பல இலக்கிய மேடைகளில் நிறைய விருதுகளை வாங்கி குவிச்சிருக்கிறார். உலக அரங்கில் இவருக்கு அறிமுகமே தேவையில்லை, அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பிரபலமானவர். சமீபத்தில் 286வது உலக மாநாட்டில் வந்து இவர் பேசின பேச்சை கேட்டு கிட்டு ஆடிட்டாங்க. ஏன்னா அவர் போயிருந்த நேரத்தில் வந்து நல்ல குளிர்காலம். அந்த ஒரு அற்புதமான ஒரு பேச்சாளர் அவர் வரல இன்னைக்கு. அவருக்கு பதிலாக அண்ணன் வந்து வீட்டில் ஃப்ரீயாக இருந்தாப்புல, ஃபோனில் கூப்பிட்ட உடனே டக்குன்னு வரேன், நான் வராமல் இந்த பட்டிமன்றம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். அதனாலே வந்து அண்ணா நீங்கள் தான் வந்து தலைமை பேச்சாளராக களம் இறங்கணும், முதன்மை பேச்சாளராக வரணும்னு சொன்ன உடனே சரின்னு வந்துட்டாங்க. மகாராஜன் அவர்களை அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறேன். அண்ணனுடைய இந்த இத்தனை ஆண்டுகால பணிகளை பாராட்டி கண்டிப்பாக அவருக்குன்னு வந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஆனால் காலமின்மையை கருதி அவருக்கு வேறு எதுவும் பொண்ணாட வாங்கிட்டு வரல, ஒன்று தான் இருந்துச்சு. அதனால தான் இப்போ உங்களுக்கு போத்துறேன், அவ்வளோ பேர் என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க, அப்புறமா போத்துறேன் எல்லாருக்கும். அதனால் அவருக்கு வணக்கத்தை சொல்லி முதல்ல வரவேற்றுக்கிறேன். அதே பெரிய பொண்ணாட நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்ததா யார் பழைய பாடல்கள் அணியில் பேச்சாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழைய காலத்து ஆள். ஆனால் ஆளை பார்த்தா அப்படி தெரியாது, லுக்கை பார்த்தா ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆண்டன் ஜெர்மன்லேருந்து சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கார் அப்படின்னு நான் சொன்னால் உண்மையில் எல்லாரும் என்னை சேர்ந்து கல்லை கொண்டு எரிவீங்க, தக்காளி மூட்டையெல்லாம் கொண்டு அடிப்பீங்க. இந்த அடுத்தவரில் தான் இருந்தார், கூப்பிட்டோன்னு வந்துட்டார் பேசுகிறதுக்கு, அவரையும் வரவேற்கிறேன். அடுத்ததாக புதிய பாடல்கள் அப்படிங்கிற அணிக்கு வலு சேர்க்கறதுக்காக 2 யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. துடிப்பாக வந்து கிளம்பி வந்திருக்காங்க. யார் அது பழைய பாட்டை பற்றி பேசுகிறது இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி வந்திருக்காங்க. கணேஷ் அவர்களையும் வந்து உங்கள் சார்பாக வரவேற்கிறேன். தம்பி டைம் இருக்குது டீக்கு. அதே அணியில் புதிய பாடல் அணியில் வந்து கணேஷுக்கு வந்து வலு சேர்க்கறதுக்கு சும்மா இருக்க முடியுமா? ஒரு இடத்துல ஒரு கணேஷ் இருந்தானே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும், அந்த இடமே வந்து பயங்கர அருள் பாவிச்சு போய் இருக்கும், பேச்செல்லாம் அப்படி அப்படின்னு விழும். 2 கணேஷ். இன்னொரு கணேஷ் யார்? விக்னேஷ், விக்கி, அவர் வந்திருக்கிறார். அவர் வந்து நாங்கள் தான் என் புதிய பாடலுக்கு வந்து வலு சேர்ப்போம், புதிய பாடல்கள் தான் மக்கள் மனசில் நிலச்சி இருக்குங்கிறத சொல்கிறக்கே வந்திருக்கோம் தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறாங்க.
இப்போ வந்து 2 டீம் மோத போகுது, பழசா புதுசா. உடல்நிலையில் வந்து போட்டி வச்சோம்னா புதுசாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் வாய் சொல்லலையா மோத போகிறோம், மோத முடியுமா? எங்கள் அனுபவத்துக்கு முன்னாடி நீங்களாம் வந்து கால் தூசி இல்லை அப்படி நான் சொல்லலை, இவங்க சொல்கிறாங்க. அனுபவமாவது அதாவது நாங்கள் பார்த்துக்குறோம் ஐயா, எங்கள் புதுசுக்கு முன்னாடி நீங்கள் நிற்க முடியாது, அவ்வளோ பாயிண்ட்டுகள் விடிய விடிய நோட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம், எப்படி மாற்றீங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி புதிய அணின்னு வந்திருக்கிறாங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து இப்போ இவங்க எப்படி பேச போகிறாங்க, யாருக்கு வந்து நம்ம தீர்ப்பு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நிறைவாக பார்க்க போகிறோம். முதல்ல பழைய பாடல்களே அப்படிங்கிற அணியில் பேசுறதுக்கு சூறாவளி பேச்சு சூறாவளி அண்ணன் மகாராஜன் அவர்களை அன்போடு அன்னையை அருந்தமிழை முத்தமிழை முத்துத்தமிழை தங்கத்தமிழை தாய் தமிழை வணங்கி இந்த அருமையான இந்த பட்டிமன்றத்திலே பேச ஆரம்பிக்கின்றேன். அருமை அருமை. ஆரம்பத்திலே தமிழ் வந்து தாண்டவம் ஆடுது. இன்னும் போக போக பாருங்க கபடிலாம், பரதநாட்டியம், குச்சிப்புடி எல்லாமே ஆடும். நல்ல ஒரு விருந்து இருக்குயா. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்படி அருமையாக கணக்கர்களாக கால்குலேட்டரோடு நடத்தி கொண்டிருக்கின்ற தொலைக்காட்சிகள் மத்தியில் கலைஞர்களாக ஹார்மோனியத்தோடு தொலைக்காட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மிர்ச்சி தொலைக்காட்சியைச் சேர்ந்தவர்களே, அருமையானதொரு இந்த தமிழர் திருநாள் தை திருநாளில் பொங்கலோ பொங்கல் என்று அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அனைவரும் விரும்பி ரசிப்பது, அருமையாக நிலைத்து நிற்பது பழைய பாடலா புதிய பாடலா என்பது ஒரு அருமையான இந்த பட்டிமன்றத்தை பேசுவதற்கு வாய்ப்பளித்திருக்கின்ற பெரிய உள்ளங்களே, கோடான கோடி ரசிகர்களே, யார் எந்த கருத்தை சொன்னாலும் அது சரியா தவறா என்று சுட சுட ஆராய்ந்து சூடாக அதற்கான விவாதத்தை முடிவு செய்து தீர்ப்பு வழங்க வந்திருக்கின்ற எங்கள் அருமை நடுவர் தூத்துக்குடி லியோனி அண்ணன் ஜூட் அவர்களே, இப்படி அருமையாக இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பித்து இந்த தமிழர் திருநாள் தை திருநாளில் நமது தொலைக்காட்சியிலே வழங்குவதை பார்ப்பதற்காக இங்கே அலைகடலென திரண்டிருக்கின்ற ஆன்றோர்களே, சான்றோர்களே, எனது அருமை தமிழர்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியில இப்பவுமே போட்டீங்கன்னா பேச்சு முடிஞ்சிட்டு நினைச்சிருவாங்க. நிறைய பேர் அர்த்தம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல இது நான் கொண்டு போன வீட்டுக்கு அதுக்குதான். அப்படிதானே. இது போல பழைய பாடல் தான் என்றும் இனிமை தரும், மக்கள் விரும்புவது என்று என்னோடு பேச வந்திருக்கின்ற எனது அணியைச் சேர்ந்த ஆண்டன் அவர்களே, உங்கள் வயதை ஒத்த வயதை பற்றிலாம் இங்கே பேசக்கூடாது நடுவர். இல்லை, உங்கள் வயதுக்கு உங்கள் கிளாஸ்மேட் தானே அவரு. நாள் ஆக ஆகத்தான் சில பொருட்கள் பட்டை தீட்டப்பட்டு ஒளிரும். கூட 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 அனுபவத்தினால ரொம்ப அழகா மிளிரக்கூடிய பட்டை தீட்டிய வைரங்கள் நாங்கள் எங்க அணியை கேட்டுச்சா. சக்கரை பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷா மிளகாய வச்ச மாதிரி ஒரு கொடை மிளகா, ஒரு குச்சி மிளகா என்று எதிரணிகளை அமர்ந்திருக்கின்ற கணேஷ் அவர்களே, விக்னேஷ் அவர்களே, பார்த்துங்க அந்த ரெண்டு பேரையும். அதாவது முளைச்சு 3 இலை கூட விடலை சொல்லுவாங்க. அதுக்குள்ள ஆமா பாட்டுகளை அலசி ஆராய்ஞ்சு புது பாட்டு தான் அப்படின்னு சொல்லி விதண்டாவாதம் பண்ண வந்திருக்காங்க. அதான் இந்த நடுவர் இருக்கார சாதாரண ஆள்ல, அவருக்கு எப்போதும் நல்ல கண்ணு தெரியும். இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல. எதுக்கும் கொஞ்சம் கண்டாக்டரை பார்க்கறது நல்லது. என்ன காரணம்? என்ன பண்ணிட்டாருன்னா, தீர்ப்பு வழங்குற பேப்பரை தப்பா முன்னால வச்சுட்டு முதல் எடுத்தோடனே அதை சொல்லிட்டார். தீர்ப்பே முதல்ல சொல்லிட்டீங்க. தீர்ப்பு முதல்ல சொல்லியாச்சு. ஆமா ஆமா. அதாவது என்றும் காலத்தால் அழியாதது, இனிமை தருவது பழைய பாடல் தான், பழசாக பழசாக தான் இனிப்பா இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நீங்க சொல்லிட்டீங்க. எடுத்துக்காட்டெல்லாம் சொல்லி ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. அதுலயே அடுத்தப்ப ஒன்று சொல்லிங்க பாருங்க. ஆமா, இருந்தாலும் நம்ம வாங்கின காசுக்கு பேசிட்டு தானே போறோம், அதனாலதான் பேசிடலான்னு பார்த்தேன். இப்படி அருமையான இந்த பட்டிமன்றத்தில் 60 வயது கிழவியே கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு நடுவர் ஒரு மிகப்பெரிய கேள்வி கேட்டாரு. நான் கேட்கல, அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அவங்க கேட்கறதா சொல்லிட்டு நீங்க சாக்கு சொல்லி நீங்க கேட்கீங்க. அப்படி சொல்றீங்களோ? இப்போ நான் உங்களுக்கு பதில் சொல்றதா அவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். சரி சொல்லுங்க, வாங்கிக்குவோம். நடுவர் அவர்களே, கல்யாணம் ஆன இந்த இளசுகள் இருக்காங்க பாத்தீங்களா, 18 வயசு நீங்க சொன்னீங்களே, கல்யாணம் பண்ண ஒரு மண்ணும் தெரியாது.
ஒருத்தன் புதுசாக கல்யாணம் ஆனவன் முதல் நாள் சாப்பிட உட்காந்துருக்கான். சரி அப்படின்னு உட்காந்துருக்கான். அந்த ஆள் அந்த புது மனைவி அப்படி தட்டில் பிளேட்டில் வச்சு அப்படி அழகா பூ போட்ட தட்டு, ஒரு தட்டு பல 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 பலன்னு இருக்கும். கண்ண மாதிரி புதுசு பல 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 பலன்னு இருக்கும். புதுசு கண்ணா புதுசு. ஆமா, அப்படி கொண்டு வந்து வச்சு திறந்தா பாருங்க உப்மா. அவன் அப்படியே உப்மாவை பார்க்குறான், அவளை பார்க்குறான். நீ கொஞ்சம் உப்புமா, நீ கொடுத்துருக்கிறது உப்புமா. கவிதையா? ரொம்ப சந்தோஷமா அப்படி எடுத்து சாப்பிட்றான். பிரமாதமா, இத மாதிரி ஒரு உப்மா நான் இது வரைக்கும் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு. கிடையாதியா? இந்த ஒண்ணு போதாதா? சரின்னு மத்தியானம் வந்து நம்ம ஆளு சாப்பிட உட்காடுறான். கையெல்லாம் அலம்பிட்டு சரி இன்னைக்கு வந்து எப்போ மத்தியான நேரத்துக்கு என்ன வெரைட்டிஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தான். சரி, அங்க உட்கார்ந்த உடனே அந்த தட்டை திறந்து பார்க்கான். அதுவும் உப்புமா தான். மத்தியானத்துக்கும் மத்தியானமும் உப்புமா தான். உடனே சரி வேற வழி இல்லையா அப்படின்ட்டு, ஆஹா ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதாவது உன் முடி கூட இதுல விழுந்திருக்கு, உன் முடி தலையில இருந்தாலும் அழகு, தலையில இருந்தாலும் அழகு அப்படின்ட்டு. இப்படி போனா வாழ்க்கை என்னமா இருக்கு, இனிக்கும்யா. ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அது முத 3 நாளைக்கு. ஆமா. உடனே இவன் வெளியில போயிட்டு அடுத்தப்பல நைட்டு டின்னர் ரொம்ப பிரமாதமா பண்ணிருப்பா. என்ன வெரைட்டிஸ் பண்ணி அசத்திருக்கான் வந்திருக்கான். ஆமா, வந்து அதே மாதிரி தட்டு நடுவர் அவர்களே பளபளப்பு. ஏன்னா இப்ப புதுமை பூரா பளபளன்னு இருக்கும், உள்ள ஒண்ணு இருக்காது. அத போலதான். நீங்க யார சொல்றீங்க? புது பாடல்களை. சரி சரி. அந்த மாதிரி தான் நம்ம என்னமோ யாதான் நினைப்போம். மேல தட்டு தான் பளபளன்னு இருக்கும். அப்படி மியூசிக்க போடுவாங்க, இப்படி மியூசிக் போடுவாங்க. இசை என்னமோ தாறுமாறா இருக்கும், உள்ள விஷயம் சரக்கு ஒண்ணு இருக்காது. அதே போல தட்டை திறந்து பார்க்காங்க, உள்ள அதே உப்புமா. அரண்டுட்டான் அவன் பயம். இப்படிதான், இப்படியே தான், இப்படியே உப்புமாவை சாப்பிட்டு அவன் வாழ்க்கையில காலத்தை கடத்தினான். இது வந்து புது பாடல் மாதிரி புது மனைவி. அதே இதை பார்த்தீங்கன்னா 60 வருஷத்துக்கு பிறகு 60ஆம் கல்யாணம் நடந்த பிறகு ஒரு கணவனும் மனைவியும் அப்படியே உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு உட்கார்றாங்க. அந்த கணவர், வயதான கணவர், இல்ல நடுவர் அவர்களே, இவங்க உப்புமாவா சாப்பிடுவாங்க, அழகான பிரியாணி சாப்பிட்றாங்க. யார் கணவர் சமைக்க ஆரம்பிச்சாரு? உண்மையிலே கணவர் சமைத்திருக்கிறார். உண்மை எடுத்து வச்சுட்டு மனைவிக்கு கொண்டு வந்து வச்சு மனைவியுடைய கையை எடுத்து அப்படியே தடவி விடுறாரு. உனக்கு அன்னைக்கு ஆட்டு உரல்ல அரைக்கும் போது கையில் அடிபட்டுன்னு சொன்னேன்லாமா, இப்போ நானே சமைச்சிருக்கிறேன் உனக்காக, இந்த கொண்டு வந்திருக்கிறேன் பாரு, என் தங்கம் இதை சாப்பிட்டு பாருமா அப்படின்னு சொல்றாரு அந்த வயசானவர். இதுதாங்க அனுபவம், இதுதான் நிறைவானது, இதுதான் பாடம் தருவது, இதுதான் பழைய பாடல். இத இப்போ நம்ம வந்து விவசாயிகள் திருவிழா, இந்த நம்ம உழவர் திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து வச்சு அந்த காலத்துல வந்து இப்போ என்ன பாட்டு எழுதுறாங்க, அப்போ வந்து பாட்டுகள்னா யதார்த்தமா இருக்கும். 60 வயசுல 50 வயசுக்கு மேல வர்றத காதலுக்கும் பாட்டு அந்த காலத்துல வச்சாங்கல்ல. 50லும் ஆசை வரும். அருமையான பாடுங்க, அந்த பாட்டு பாடுங்க. ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்தரங்கம் கிடையாதம்மா, நாள் செல்ல சுகம் தானம்மா. எப்படி இப்படி பாட்டு இருக்கா உங்ககிட்ட? இருக்குதா உங்ககிட்ட பாட்டு? முடிக்கிறாங்க பாருங்க. இப்பமே இன்னொரு பாட்டு இருக்கு, லாரியில ஏற்றி அனுப்பி விட்டுற வேண்டியதான் ஊருக்கு வெளியில. அதாவது இன்னொரு பாட்டு இருக்கு, அதாவது நாள் செல்ல தான் சுவை ஏறும். ஊருகா நாள் படம் தான் தனி ருசியே. அந்த மாதிரி எங்க வீட்டு ராணிக்கு போய் இளமை திரும்புது, வயது ஏற பருவமேறி காதல் அரும்புது, எப்படி இந்த வயதில் தானே எனக்கும் ஆசை பெருகுது என்று அருமையாக இந்த பாடல் வருகிறது. நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, அவசரமா கிரிக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. எதை பத்தி எழுதுறாங்க நினைக்கிறீங்க? எதிரணியில இருக்காரு, ராஜினாமா பண்ணிட்டு போறதுக்கு நினைக்கிறேன். இதோட நாங்க கிளம்புறோம்னு எழுதிட்டு இருக்காங்களோ. இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா, ஒரு நாள் இந்த பொங்கல் டயத்துல இது மாதிரி நேரத்துல நாங்க வந்து ஒரு எங்க தெருல எப்போது ஒரு கழுதை நடமாடிட்டு இருக்கோம். கழுதை எத்தனை கழுதை? கழுதை ஒரு ரெண்டு கழுதை போகும். நடுவில் நீங்க அந்த பக்கம் பார்க்க கூடாது. சரி சரி. அது கழுதை, ஒரிஜினல் கழுதை. ஆமா, இங்கி பிங்கி டாங்கி. அதனால வந்து பொங்கலுக்கு கரும்பு கொடுப்போமே, பாவம் பேப்பரை தானே தின்னுட்டு இருக்கு. கழுதை மேல கருணை வந்து கரும்பு குடுக்கீங்க. கரும்பு குடுக்கும் எல்லாமே காக்கா. எப்படி? அதனால கக்கா கிக்கி கூ கு கக்கே கு 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 கே கே. பாத்தியா, அத பார்த்தா ஏன் போட்டான் அந்த பாட்டை. அந்த கரும்பு எடுத்துட்டு கழுதை கொடுக்க போறோம், அது ஓடுது.
நம்மளை அடிக்க தான் வராங்கன்னு நினச்சி அந்த மாதிரி இனிமையான பழைய பாடல்களை கொடுத்தா அதை ரசிக்க தெரியாம இவங்க புது பாட்டுன்னு பேச வந்திருக்காங்க. அந்த காலத்துல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு, கவிஞர் கண்ணதாசன் பாட்டு, இதெல்லாம் எவ்வளவு அருமையா இருக்கும். இந்த விவசாய திருவிழா பத்தி எழுதுறாங்க. காடு விளைஞ்சென்ன மச்சான் நமக்கு கையுங்காலும் தான் மிச்சம் என்று ஒரு அருமையான பாடல் பட்டுக்கோட்டையார் எழுதி இருக்கிறார். இப்ப விவசாயத்துக்கு உங்கள்ட்ட பாட்டு இருக்கா? பாட்டு இருக்கா? அதே போல வளர்ந்து வரக்கூடிய சின்ன பயல்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. அதாவது பெரிய ஆட்கள் ஆன பிறகு 50ல் வளைக்க முடியாது, 5ல் தான் வளைக்க முடியும். இது அருமையா சொல்லி இது வந்து பட்டுக்கோட்டையார் பாட்டு தான். சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. இதுல முக்கியமானது நடுவர் அவர்களே, வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நீ நம்பிவிடாதே என்று அந்த குழந்தைக்கு மூட நம்பிக்கையிலே இருந்து மாறி தன்னம்பிக்கையை ஊட்டுகிறது இந்த அருமை. பாத்தீங்களா? வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தையை வேடிக்கையாக கூட நம்பிடாத. இப்படி பாடல்களிலேயே பாடம் நடத்துகிறது, தத்துவங்களை சொல்லுவது, அறிவு புகட்டுவது. இப்போ பழைய பாட்டெல்லாம் வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் கூட மனப்பாட செயலாக வைக்கலாம், அந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க நடுவர் அவர்களே. போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவர்கிட்ட ஏற்கனவே பழைய பாட்டை பாடி காமிச்சேன் ஒரு நாள். ஒரு பழைய பாட்டு கச்சேரி நடக்குதுப்பா, சரி வா போவோம் அப்படின்னா அந்த கச்சேரி நல்லா கேட்டுக்கிட்டு இருந்தார். முடிஞ்ச உடனே கச்சேரி எப்படிப்பா இருந்தது அப்படின்னா, அண்ணே நான் கச்சேரியை சரியா கவனிக்கல, தூங்கிட்டேனே அப்படிங்கிற. பாரு, ஸ்கூலுக்கு போனாலும் தூங்குறாங்க, காலேஜ் போனாலும் தூங்குறாங்க, கச்சேரி பக்கம் வந்தாலும் தூங்குறாங்க. இப்படிதான் இருக்குது. இப்போ உள்ள பாட்டுகள் எல்லாம் அந்த காலத்தில் வந்து இசைக்கு நடுவில் அருமையாக வரிகள், இந்த வரிகளை அழகாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக, இந்த கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அதுக்கு அருமையாக இசை அமைத்து அதை ஒரு பாடலாக்கி கொடுத்தார்கள். ஆனால் இந்த பழைய இந்த புது பாடல்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, மியூசிக் நடுவில் அங்கங்கே முக்கள் மொனங்கள், ஆமா முடிஞ்சா சில வரிகளை ஒரு இசையமைப்பாளர்லாம் கிச்சன்ல போய் எல்லா பாத்திரத்தையும் தட்டி விட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி வந்து போட்டு சேர்த்துறாரு. எப்படி இருந்துச்சு லேட்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு. அது மட்டும் இல்லை நடுவர்களே, அழகாக உணர்வு பூர்வமாக இருந்த இசையை இப்பொழுது வெறும் எலக்ட்ரானிக்காக மாற்றி விட்டார். மியூசிக்னே தெரியல, அது மனிதனுடைய உணர்வும் இல்லை, உயிர் இல்லை, உடல்ல வந்து இருக்கு உயிர் இல்லை. ஆமா ஆமா, ஏதாவது ஒரு மியூசிக் போட்டு தைய தக்கான்னு வருதே தவிர, குதிக்காங்க, சத்தம் வருதே தவிர பாட்டு ஒண்ணுமே வர காணோம். பாட்டே வரலையா? பாடல்களை புசுன்னு ஏர் பாசார மாதிரி தான் இருக்கு. அதை வச்சு என்ன பண்ண? ஒரே பாசா தான் இருக்கு, பாசா தான் இருக்கு. அப்படியே இருக்க தவிர அதுல ஒன்னும் அர்த்தம் விளங்குற மாதிரியும் இல்லை, ஒன்னும் புரியுற மாதிரியும் இல்லை நடுவர் அவர்களே. கண்டிப்பா இந்த மாதிரி பாடல்களை கேட்டால் பிரஷர் ஏறும், பிரஷர் ஏறும். பழைய பாடல்களை நாம் வந்து கேட்டோம்னா பிரஷர் இருக்கிறவங்களுக்கு கூட பிரஷர் இறங்கி நல்லபடியா நல்ல குணமாகலாம். அருமை அருமை அருமை. அதே போல ஒரு நாள் ஓடி வந்தாப்புல நம்ம தம்பி கணேஷ் வந்து, எனக்கு நாய் கடிச்சிட்டு அப்படின்னா. நாய் கண்ணாச்சு உடனே கடிச்ச இடத்த காட்டுப்பா அப்படின்னா. சரி, அது இங்க இல்லை எங்க ஊர்ல. எப்படி நாய் கடிச்ச இடங்கன்னா யாரும் இல்ல. இவங்களுக்குலாம் இப்போ உள்ள புது பாட்டு தான் ரசிக்கும். இப்போ தமிழ் படத்துக்கு தானே இவங்க பாட்டு எழுதுறாங்க. ஆமா, ஆனா பெரும்பாலும் பாருங்க ஆங்கிலத்தில் எழுதுறாங்க, அரபுல எழுதுறாங்க, தமிழே காணுமையா, தமிழை அங்கங்க வச்சிருக்காங்க, தமிழை காணுமே. ஆமா ஆமா. இப்போ ஒரு பழைய பாட்டு இருக்கு, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அது உங்கள்கிட்ட கொடுத்தா எவ்வளவு சொதப்பி இருப்பாங்க. பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது. ஆமா, பழமிருக்கி அப்படின்னா இப்ப எழுதி இருப்பாங்க, பசி இருக்காது அப்படி பாடி இருப்பாங்க. ஃப்ரூட் இருக்கும், ஹனி இருக்கும், ஹங்கிரி இருக்காது அப்படின்னு இப்ப எழுதிருப்பாங்க. அதே போல மலர்களை வயசான பாட்டிகளுக்குலாம் வந்து புரியுமா, எங்க செட்டு ஆளுங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் சொல்ல அண்ணன் சொல்றாங்க. பாட்டை கேட்கணும்னா டிக்ஷனரி எடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. ஆமா, அதுக்குமா? ஆமா, ஓ, பாட்டோட அர்த்தம் தெரியுதுக்கு பாதி ஆங்கிலம் பாதி தமிழ்னா ரெண்டு கட்டத்தனமாலாம் இருக்கு. பாரு, அதுக்கு ஒரு அகராதி தேவைப்படுது. ஒண்ணு நீ ஹாலிவுட்ல போய் இங்கிலீஷ் பாட்டு எழுது, இல்ல தமிழ் படத்துக்கு தமிழ் பாட்டு எழுது. ஆமா, ரெண்டையும் சேர்த்து தங்கிலீஷ் எழுதாத. இப்படிலாம் எழுதிட்டு இருக்காங்க. ஒமாகா சியா மோகி ஆயா
ஜப்பான்ல போய் பேசினோம்னா கூப்பிட்டு போய் ஏதாவது கையில கொடுத்துட்றாங்க பொருள், நம்ம கேட்ட பொருளை கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு தெரியுமா நடுவர்களே அதோட இல்ல அப்படி ஒரு பாட்டு இருக்கு, ஒமாகசியா மோகியாயா மோகியாயா சியா மேகசாயா. அதுக்கு என்ன அர்த்தமே தெரியல. ஜப்பான்ல போய் நம்மளால ஒரு ஆள் சொல்லியிருக்கான், ஒரு பெரிய பொருளை எடுத்து கொடுத்துருக்காங்க, இதான் நீ கேட்ட பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க. ஆனா இங்க வந்து அது பாட்டோட முதல் துவக்கம் பாருங்க, இப்படிதான் இருக்கு. நீங்க கூட அழகா சொன்னீங்க, இந்த மாதிரி பழைய பாடல்கள் வந்து எப்போதும் இனிமையா இருக்கும், புது பாடல்கள் அப்பப்பதான் இதா வருது அப்படிங்கிறது நீங்க கூட சொன்னீங்க. அது போல அந்த பையன்கிட்ட சொன்னேன், தம்பி மனுஷனா பிறந்தா நல்லா ரசிக்கணும்ப்பா, ஏதாவது சாதிக்கணும், மனுஷனா பிறந்தா நல்லா ரசிக்கணும். ஆமா, அதுக்கு அவன் சொல்றான், நான் மனுஷனா பிறக்கல, குழந்தையா தான் பிறந்தேன் அப்படி. 2020 இப்படி ஒரு விஷயத்தை வந்து வாய்ப்பே இல்லை. அது போல தான் இருக்கு நடுவில். இவருடைய ரசனையே அந்த அளவுக்கு தான் இருக்கு, அவ்வளவுதான். அப்படிதான் ரசிக்காங்க. அப்படியே அந்த புது பாடல்களையே கேட்டு கேட்டு வளர்ந்து என்னதான் பாட்டு பாடுறது என்னதான் சொல்றதுன்னு தெரியாம இருக்காங்க. பாயிண்ட பாத்துக்கணும் கரெக்டா, மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ பழைய பாட்டு, மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். இப்படி கேட்டா அந்த அண்ணன் தூங்குற தங்கச்சி மலர்களை போல உறங்குகிறாள், மென்மையானவர்கள் அப்படிங்கிறத என் தங்கச்சி அவ்வளவு பூ மாதிரி நான் பாத்துக்கிறேன்பாங்கல்ல, அதை சொல்றதுக்காக எழுதினப்பட்ட ஒரு பாடல். இப்படி பாடினா அந்த தங்கச்சி தூங்குவா. ஆமா, இதே பாட்டை இப்போ உள்ள மியூசிக்ல போட்டா எப்படி போட்டிருப்பாங்க, மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வல்ல வைப்பாள், அண்ணன் வல்ல வைப்பாள் என்று அமைதி கொண்டாள், மலர்களை போல் மலர்களை போல். அதான் இந்த மாதிரி நேரத்தில் எண்ணெய் அதிகமாக தேய்ச்சி நம்ம குளிக்கணும், இல்லைன்னா ரத்த வாந்தி எப்படி எடுக்க வேண்டியிருக்கும். இப்படி வந்துடும் பாட்டுகள். இப்போ இந்த புது பாட்டை பாடி ஒரு படத்தில் கூட அருமையாக காட்டுவாங்க. ஒரு பாட்டு வந்து ஒரு பக்கம் இழுக்குது, இப்படிதான் இருக்கு, வச்சுட்டானு பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ உள்ள பாட்டுகள் அப்படி இருக்குது நடுவர் அவர்களே. ஆகவே நான் மீண்டும் மீண்டும் தெரிவிப்பது என்னன்னா, பழைய பாடல்கள் தான் சிறப்பானது என்கின்ற உண்மையை சொல்லி இந்த தமிழர் திருநாள், தை திருநாள், உழவர் திருநாள், இந்த நன்னாளில் மக்கள் கூடியிருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளவு பேர் இருக்காங்க. ஏமா கேட்டுக்குங்க, புது பாட்டு அப்படின்னு சொன்னார்னா நீங்க தான் பொறுப்பு, பாத்துக்குங்க. ஏமா நீங்க போன மேடையிலே நீ கல்ல எடுத்து எரிஞ்சிங்க, பாத்துக்குவாங்க. இங்க நீங்க முடியாது, ஹெல்மெட்லாம் கொண்டு வந்திருக்கோம். அதான் பாருங்க, அந்த செக்யூரிட்டி என்ன பண்றீங்க, அந்த அம்மா முதல்ல கூப்பிடுங்க, அவங்கள அந்த பக்கம் கூட்டு போங்க. யோசிச்சு அவர் பேசட்டும், இன்னைக்கு ஒரு நாள் அவர் பேசட்டும். வெளியே வந்தது பேர் எரியிற விளைங்க, ஏன் மண்டையும் சேர்ந்து உடையும். சரியான தீர்ப்பினை வழங்குவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆகவே இப்பொழுதைக்கு விடைபெற்றுக் கொண்டு மீண்டும் வருகிறேன் என்று சொல்லி அனைவரிடம் பேசிட்டு போயிருக்காரு. பழைய பாடல் அணில மகாராஜன் அவர்கள், பழைய பாட்டில் தான் ஏன் உயிர் இருந்தது, புது பாட்டிலாம் உயிரே இல்லை, வெறும் உடம்பு மட்டும்தான் இருக்குது, அதை வச்சு என்ன செய்ய, அழிஞ்சிரும், உயிர் தான் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ உள்ள புது பாட்டெலாம் கேட்டோம்னா தூக்கம் தான் வருது, பழைய பாட்டில் கேட்டு பாருங்க வாழ்வீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு முதுமையான தம்பதியினருக்கும் நாங்கள் பாட்டு போட்டு வச்சுருக்கோம், நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்களா, நீங்கள் புது ஆட்களுக்கு மட்டும்தானே, இளைஞர்கள், குழந்தைகள், சிறுவர் சிறுமியர்கள் இவங்களுக்கு மட்டும்தானே பாட்டு வச்சுருக்கீங்க, வயதான தம்பதியருக்கெலாம் பாட்டு வச்சுருக்கீங்களா, கிடையாது, எங்கள் ஆட்கள் தான் அந்த காலத்தில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணித்தரமாக சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இப்போ இவங்களுக்கு மறுப்பு தெரிவித்து மக்கள் மனதில் பெரிதும் இடம் பிடித்தது புதிய பாடல்களே அப்படின்னு பேசுகிறதுக்கு நம்ம கணேஷ் வராரு, இளமை துள்ளலோட பேசுகிறதுக்கு வராரு, எக்கச்சக்கமான பாயிண்டில் வச்சுருக்காரு. வார்த்தை போர் வந்து இப்போ வெடிக்க போகுது. அதனால் எய்த்தாப்பில் உள்ளவங்களாம் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து டிவி முன்னாடி ஒரு வாளி தண்ணியை வச்சுட்டு உட்காந்து பேசுகிறது நல்லது. ஏன்னா வெடிக்கிற நேரம் மூஞ்சி கிஞ்சி தெரிச்சிடக்கூடாது. வாங்க கணேஷ். பட்டிமன்றத்தை காண வந்திருக்கின்ற நடுவர், அந்த பின்னால் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சேர் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது கட்டுக்கடங்காத கூட்டம். மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 சேர் தான் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்திருக்கிறது 5003 பேர். அந்த 3 பேருக்கு சேர் இல்லை, என்ன செய்ய? 3 பேர் யாரும் கேட்டால் அந்த சேருக்கு சொந்தக்காரங்களாம், வாடகை முடிஞ்சோன்னே எடுத்துகிட்டு போக வந்திருக்காங்க. மிர்ச்சி தொலைக்காட்சியில் அருமையான இந்த பொங்கல் தினத்தன்று பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியான இந்த பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற மிர்ச்சி டிவி ரசிகர்களே, என்னணியைச் சேர்ந்த என்னணிக்காக பேச வந்திருக்கின்ற புதிய பாடல்தான் மக்களை கவர்ந்தது என்று பேச வந்திருக்கின்ற என் அணியினரே,
எதிரணியை சேர்ந்த பாசத்திற்குரிய எதிரிகளே. பாசத்துக்குரிய எதிரிகளே. எதிரி கலர் கலரா வந்திருக்கு. அங்கே வெள்ளையும் சொல்லியமா வந்திருக்கு. ஆமா. இவங்க எப்படி கலர் கலராக வந்திருக்காங்க, இவங்களும் கலர் கலராக வந்திருக்காங்க, இவங்களும் வந்திருக்காங்களே. ஒரு இது இல்லை, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. என்னதை சொல்ல அதை பற்றி நீங்கள் பேசுங்க. அதுபோக நடுவர் இன்னைக்கு பொங்கல் கொண்டாடுறோங்கிறதுனால சொல்றேன், கரும்பு வந்து பார்க்க வந்து கருப்பாக தான் இருக்கும், ஆனால் அதில் உள்ள இனிப்பு எவ்வளோ சுவையாக இருக்குமோ அதே மாதிரி பார்க்க கொஞ்சம் கரும்பு மாதிரி இருந்தாலும் உள்ள இனிமையான குணமுடைய நடுவர் அவர்களை சொல்லிட்டு நீங்கள் சொன்னதை தீர்ப்பு இங்கே சொல்லிடணும். அந்த பாயிண்ட். சரி, வந்திருக்கின்ற நடுவர் அவர்களுக்கும் சோடா தம்பிக்கு மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மக்களை மிகவும் கவர்ந்தது பழைய பாடலா புதிய பாடலா? பொங்கல் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். பொங்கல்னாலே முதல்ல ஞாபகம் வர்றது போக்கிரி பொங்கல் பாட்டு தான். அது பழசா புதுசா? அருமையான பாட்டு, புது பாடல்கள் தான் அருமையாக வந்திருக்குது. போக்கிரி பொங்கல் பாட்டு இல்லாமல் வந்து பொங்கலே கொண்டாட முடியாதுங்கிற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான பாட்டு. தமிழ் இனம் தமிழன் அப்படிங்கிறதுக்கும் அவங்க வந்து புது பாட்டில் இருக்குது. நீங்கள் இல்லை அந்த சாதாரணமாக அந்த சின்ன சின்ன பாட்டெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இருப்பீங்க, தமிழன் தான் அப்படிங்கிறதுக்கு ஆளப்போறான் தமிழ உலகம் எல்லாமே வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே வீரண்ணா யாருன்னு இந்த நாட்டுக்கே அவன் சொன்னானே வாயில்லா மாட்டுக்கும் அவன் நீதியை தந்தானே. பாரியா எவ்வளோ அருமையாக புது பாட்டில் கொண்டு வந்து நாங்கள் ஜல்லிக்கட்டை உட்கார வச்சோம். நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படி ஒரு பாட்டை? எவ்வளோ அருமையான பாட்டு. நம்ம மகராஜனை வந்தோன்னு சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் உப்புமா தான் வைக்காங்கன்னு. நீங்கள் பேசி முடிச்சுட்டு போனோம், உங்கள் வீட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நிறைய அனுபவங்கள் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில். அதாவது ஒரு கச்சேரி நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கல்யாண வீட்லயோ இதுலையோ நம்ம மகராஜனெல்லாம் பாட போனாங்கன்னா மகாராஜ் அண்ணன் பழைய பாடல்களா பாடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ புது பாடல்கள் நிறைய போட போட அந்த கல்யாண வீட்டில் உள்ளவங்க இன்னும் கொஞ்சம் பாடுங்கம்பாங்க. அவர் அப்படிதான் பாட போயிருக்கிறாரு. ஒரு 5 பாட்டு பாடி இருக்கிறாரு. சரி, 6ஆவது பாட்டுக்கு ஊருக்கு வந்துட்டாரு. அப்படி கிடையாது, அது ரொம்ப நகைச்சுவையா இருக்கும். ஆனா நடந்து சொல்லணும்ல. ஆமா அட்டி என்ன அட்டி? ஒரு 12 மணி ஆயிருக்கு, நைட்டு 12 மணியா? பகல் 12 மணி. உடனே அந்த பாடி முடிச்சுட்டு போதுமா அப்படின்னு இருக்காரு. அவங்க சொல்லிருக்காங்க கல்யாணம் எடுக்காங்க, நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் பாடுங்க அப்படின்னு விசில் அடிச்சிருக்காங்க. அதுல ஒரு 4 பேர். ஆமா, அந்த ஊதுற விசில் வச்சு. ஆமா, அத வச்சான். அது பஸ்ஸுக்கு, மினி பஸ்ஸுக்கு. அது இவருக்கு ஊதுன்னு நினைச்சாரு. திருப்பி ஒரு 1:30 மணி ஆகிட்டு ஆயிருக்கு. பாட்டு பூரா முடிஞ்சு போச்சு. முடிஞ்சியா? இன்னும் 2 பாட்டு பாடுங்க, ரசிகர்கள் ரொம்ப விரும்புறாங்க அப்படின்னாங்க. ஒரு அரை பாட்டு தான் பாடிருப்பாரு. சாப்பாடு ரெடியாட்டி நீங்க பாட நிறுத்துங்க அப்படின்ட்டாங்க. எப்படி ஏதோ கொண்டுக்காக நிறைய இடத்துல பாடிட்டு இருக்காரு பாருங்க. சாப்பாடு ரெடியாக தண்டியும் அப்படி வந்திருக்கின்ற அவர்கள்லாம் வந்து பழைய பாடல் தான் அப்படின்னு பேச வந்திருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க நீங்க. அதுக்கு தான் லாய்க்கு. நீங்க அவன் பஸ்ஸுக்கு, அதாவது பஸ்ஸுக்கு போறவன் பஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ற மாதிரி சாப்பாடுல 2வது பந்தி முடிகிற வரைக்கும் அவன் எங்க போறன்னு தெரியாம முழிச்சு கிறுக்கிறுன்னு உட்காந்துருக்கான். பசியில கூட அவன் கிறுக்கிறுன்னு விழுந்துருக்கான் உங்க பாட்டை கேட்டதுக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. அண்ணனுக்கு அப்புறம் அந்த பக்கத்துல இருக்கவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா வயசு வந்து அதிகமா இருக்கும். ஆமா, அவருக்கு எப்படி 56 இருக்கும். கொஞ்சம் குறைச்சு சொல்லாதீங்க. குறைச்சா 55 இருக்கும். ஆனா அந்த வயசுல அவங்க பழசா இருக்கும் பொழுது நீங்க பழைய பாடல்கள் சொன்னது உங்களுக்கு புது பாடலா இருக்கும். அப்படி போடு. உங்களோட நீங்க எங்க வயசுல இருக்கும்போது அப்ப இருந்த பாடல்கள் உங்களுக்கு புது பாடல்களா இருக்கும். அப்ப நீங்களும் புது பாடலை பத்தி தான் பேசியிருப்பீங்க. அதனால புதிய பாடல் தான் மக்களோட இதுல. அதாவது காதல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா புது பாட்டுல ஏகப்பட்ட பாட்டு இருக்கு. அருமையான தமிழ் வரிகள்ல. என்ன பாட்டியா? பாகுபலி படம் நீங்க சொன்னீங்க. பாகுபலி 1, பாகுபலி பார்ட் 2. அவங்க 1 செஞ்சு முடிக்கல. பாகுபலி 1க்கு ஆகல, அதனால தான் 1 நான் போட்டிருக்கேன். 2ல இருந்து 1க்காகவே ஒரு பாட்டு எடுத்து வந்திருக்கோம். ஆமா பாருங்க. பச்சை தீனியடா பிச்சி பூ நானடா ஒற்றை பார்வை கொண்டே பற்றி கொண்டாயடா பாருடா. கீரலில் உண்டாகும் கீதங்கள் கேட்டால் மோதலின் மோகங்கள் கேட்காதடி. பிறவி பல எடுத்தாலும் நிகழும் கணம் நான் மறவேனே. இதெல்லாம் தமிழ் பாட்டு தான். நீங்க மட்டும்தான் எழுதுவீங்களா பழைய பாட்டுல வந்து கவிதை நடையா வந்து பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காதுன்னு? நாங்களும் எழுதுவோம்ல. இப்ப பாருங்க, இப்ப எதிரணியில உட்கார்ந்துருக்காங்க, ஆண்டனி உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. பழைய பாடல் தான் அப்படின்னு பேச வந்திருக்காங்க. இன்னைக்கு பொங்கல் தர்பார் படம் ரிலீஸ் ஆகி எத்தனை தடவை வந்து பார்த்து வந்திருப்பாங்க நமக்கு தெரியும். அது வந்து ஒரு புது படம். அது வந்து பலமுறை பார்த்துட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. அங்க டிக்கெட் கிளிக்கிற வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. படத்தை அத்தனை தடவை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. பக்கத்துல ஒரு கேண்டீன் போட்டு உட்கார்ந்துக்கலாமான்னு பார்க்காங்க. ஆமா, அப்படி பலமுறை பார்த்திருக்காங்க அந்த படத்தை. இப்போ முடிச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன பழைய பாட்டு உனக்கு அப்படின்னு அவரு கேட்காரு. அப்படி இருந்துட்டு பழைய பாடல்களுக்கு பேச வந்திருக்காங்க. காதலன் காதலி
அவங்களுக்கு இடையில பரிமாற்றம், உனக்குள்ள நான் எப்படி இருக்கேன், எனக்குள்ள நீ எப்படி இருக்க அப்படின்னு அருமையா காதலனும் காதலியும் பரிமாற்றம் பண்றாங்க புதிய பாடல்ல. பஞ்சி நீ பஞ்சில பதுங்கி வரும் நூலுனா, அஞ்சி நீ அஞ்சில அடங்கி நிக்கும் நாளுனா, பந்தல் நீ பந்தல தாங்கி நிக்கும் காலுனா, பந்து நீ பந்துல நிரம்பி நிரம்பி காத்துனா. பந்தல நிரம்பி காத்தியா அது எவனாவது இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கானா? பந்தல காத்துல காத்துக்கிறது அப்படிங்கிறது நாங்க தான் சொல்லிருக்கோம். இதுல வந்து காதலன் பந்து, காதலி வந்து காத்து. காத்து அதுதான் காத்து இருக்கு, வேற யாரும் உருவி விட்டுற கூடாது. தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய பாடல்கள் இருக்கா? நிறைய புது பாட்டுல இருக்கு. ஆட்டோகிராஃப் படத்துல ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது தேசிய விருதே வாங்கியிருக்கோம் ஐயா. அருமையான பாட்டு. வாழ்க்கையில வெறுத்து உட்கார்ந்தவங்களும் வந்து அந்த பாட்டை கேட்டு, அந்த படத்துல பாக்கியராஜ் எவ்வளவு அருமையா அந்த தோல்ல பைய போட்டுட்டு ஞாபகம் வருது என்னமா நடிச்சிருப்பாரு. பாக்கியராஜா இப்ப பாக்கியராஜா பாண்டியராஜனா நானே கன்ஃபியூஸ் ஆயிருவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காதலிச்சு தோத்து போனவங்க அவங்களுக்கும் பாடல்கள் இருக்கு. வசூல் ராஜா படத்துல இருக்கு. ஆழ்வார்பேட்டை ஆளுடா அறிவுடைய கேளுடா, ஆழ்வார்பேட்டை ஆடடா அறிவுடைய கேளுடா, ஒரே காதல் ஊரில் இல்லையடா. அருமையான பாட்டு என்கிட்ட இருக்குது. இருக்கியா? ஆண்டிப்பட்டி கனவா காத்து அருமையான பாட்டு. அடடடடடா. வெள்ளக்காரி காசு தீந்தா வெறுத்து ஓடி போவா, இவ வெள்ளரிக்கா வித்து கூட வீடு காத்து வாழ்வா. பாரியா, நாங்க எப்படினாலும் வருப்பையா. வெள்ளக்காரிங்கிறது இங்கிலீஷ். ஆனா இவ தமிழனையும் போற்றி பாடக்கூடிய அளவுக்கு தமிழ் பாட்டு புதிய பாட்டுல இருக்கு. சும்மா புது பாட்டை சரியா கேட்கல, அதை விட்டுட்டு ஒமாகாசியா மோகியாயாமா. நிறைய பாடல்கள் நல்லா இருக்கு, அதை கேட்காம ஒரு சில பாடல்கள், அதாவது இந்த பாலையும் நீரையும் கலந்து வச்சாலும் அன்னப்பறவை வந்து பாலை மட்டும் பிரிச்சிடும் அப்படிம்பாங்க. ஆமா ஆமா. ஆனா இவங்க வந்து எது கெட்டதோ அதை மட்டும் பிரிச்சு வச்சிருக்காங்க, பிரிச்சு வச்சுட்டு பேசுறது. ஆமா, சும்மா பாட்டுக்கிட்டு தூங்க வேண்டியதானே வயசான காலத்துல வீட்டுல இருந்து. டிவில அன்னைக்கு பாத்தீங்கன்னா தினசரி ப்ரோக்ராம் வந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் ஒருத்தர் கேட்டிருந்திருக்காரு, இந்த டிவில என்ன ஒரே அழுற பாட்டா வருது ஒரு மணி நேரமா, இது என்ன பாட்டு அப்படின்னு. இதான் அழுற கானம் அப்படின்னு இருக்காங்க. பத்தியா, அமுத கானமா அழுத கானமா? அழுற கானம் அப்படின்னு இருக்காங்க. பாருங்க என்ன கொடுமை சரவணன். அந்த ஆள் வந்து இப்ப ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ நடக்கிற வரைக்கும் ஒரு 20 வயசு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நடத்துற ஆளுக்கு. பேசும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 சட்டை தச்சிருப்பாரு அவருடைய ஆக்ஷன்னால. அந்த மாதிரி அவரு. சரி. அதாவது இந்த காலகட்டத்தில் அவரு நடுவர் நிறைய பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பழைய பாட்டு. இல்ல, நான் பழைய பாட்டுல நான் பாக்குறதே கிடையாது. நான் பார்த்துட்டு எங்க தாத்தா இவரு, அப்புறம் அந்த அவர் அந்த பக்கம் வந்திருக்காரு ஆண்டனி, இவரெல்லாம் ஒரு கோஷ்டியா உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க பழைய பாட்டு. பார்த்தான்னா சந்திர பிம்பமே இருமல் சவுண்டு கூட கேட்டே இருக்கும். ஐயோ தெரியாம ஒரு வார்டுக்குள்ள வந்துட்டு போலன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி நான் போய்கிட்டே இருப்பேன். அப்போ கேட்டது அந்த பாட்டலாம். மற்றபடி நானும் ஃபுல்லா ஆளுமா டோலுமா இஸ்தாலம் கடிமா ஆளுமா தேச்சி கழிச்சி நீ காக்கி விட்டா காலுமா சிங்கிள் பசங்க நாங்கள் சிங்கிள் பசங்க, இந்த மாதிரி புது லேட்டஸ்ட் என்ன உண்டு அப்டேட் உண்டு, அது மட்டும்தான். மற்றபடி இந்த பழைய பாட்டு எதுவுமே கேட்கறது கிடையாது. அப்பா மகளுக்குள்ள பாசத்தை பரிமாறிக்கிறதுக்கு எத்தனையோ பாட்டு புதிய பாட்டு இருக்கு. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. அருமையான பாட்டு. இப்படி இருக்கா பாட்டு உங்கள்கிட்ட? அப்பா பிள்ளைக்குள்ள பாட்டு இருக்கா உங்கள்கிட்ட? என்ன பாட்டு இருக்கா? ஏதாவது பாட்டு இருக்குதா? அங்க பாரு, உட்காந்து குறிப்பெடுத்து எழுதுறத பாரு. எதுக்குன்னு தெரியல. ஆமா, இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போறாருன்னு நினைக்கிறேன். எழுதி வச்சுட்டு நான் பேசி முடிச்சோன்னா கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு எழுதிட்டு போனா பரவாயில்ல, மாடி கீடி அனுப்பிடாதீங்க, குதிச்சிட போறாங்க அங்கிருந்து. இங்க மேடை இருக்கு, இவங்க நம்மளை தள்ளி விட்டுட்டு தான் அது பிறகு குதிப்பாங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லு, போடு உலகத்தை காட்டு சொல்லு, புது யுகம் புதுவானம் தேடி போவோமே. அப்பாவுக்கும் மகளுக்கும் அருமையான பாட்டு. ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். தேசிய விருது வாங்கின பாட்டு. அவங்க சொன்னாங்க மகாராஜன், பழைய காலத்து தம்பதிகளுக்கும் எங்களுக்கு பழைய காலத்து பாட்டு இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு புது பாட்டு இருக்கான்னு. அன்னையாரும் பத்மினியும் படத்துல பாட்டு இருக்கு. உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா, உனக்கு வாக்குப்பட்டு வருஷங்கள் போனா என்ன போகாது உன்னோட பாசம். அருமையான பாடல். எங்க கிட்டே இருக்கியா? வயசான ஜோடிகளுக்கு எங்க கிட்டே இருக்கு. நீங்க மட்டும்தான் பீரோல பூட்டி வச்சிருக்கீங்க, நாங்க புள்ள வெளியே திறந்து விட்டுருக்கிற மாதிரியே சொல்றீங்க. எங்ககிட்ட இருக்கு பாட்டு. எப்பேற்பட்ட பாட்டு பார்த்தீங்களா? அண்ணனுக்கும் தங்கிக்கும் அருமையான உறவு, அதுக்கான ஒரு பாட்டு. எங்க அண்ணன்
அன்பு அள்ளி தெளிக்கிறதில் மண்ண ஆ பாசத்தில் அவரதான் அடிச்சுக்க யாரும் இங்கில்ல. அருமையான பாட்டு. இப்ப கூட வீட்டில் வந்து நாங்கள் சாப்பிடும்போது அப்பளத்துக்கு சண்டை போடுமே தவிர வெளியே போய் மற்றவங்க முன்னாடி நாங்கள் சண்டை போடணுங்கிற மாட்டவங்க சொல்கிறது ஒரு அருமையான பாட்டு தான் இந்த பாட்டு, தெரிஞ்சுக்கோங்க. ஆ அதனால பாட்டு நீங்க கடைசி ஒன்று சொல்றேன். ம் பாட்டு வந்து நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல ஹிந்தில எல்லாம் புது பாட்டு எழுதிடுறாங்க, ஆமாம், அதனால கஷ்டமா இருக்கு வயசானவங்களுக்குலாம் அப்படின்னு. ஆ நீங்க இருக்கிற காலத்துல தமிழ் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனா நம்ம தமிழ் மக்கள் வந்து ஹிந்தி இங்கிலீஷ்லாம் கத்துக்கணும்னு ஒரு நல்ல நோக்கத்தோட இப்ப புதிய பாடல் சேர்த்துருக்கோம் ஐயா. களவும் கற்றுமாறன்னு ஏன் சொல்லியிருக்காங்க? எல்லா விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் சகலத்தையும் சொல்லிக் கொடுக்கோம். அதில் நாங்கள் ஒரு ஆங்கிலமும் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு என்ன அது பெரிய குறையா உங்களுக்கு? நீங்கள் இங்கேருந்து சிம்லாவுக்கு போனீங்களே, ஆங்கிலம் தெரியாதனால தானே ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருந்திருக்கீங்க மலையிலேயே. சொல்லுங்கள், அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக இடத்துக்கு போயிருந்துருக்கலாம்ல. சுற்றிட்டு இருக்கதோ அங்கங்கே போய் சுற்றினா பரவாயில்ல, இப்போ சுற்றிட்டே இருந்திருக்காரு. ஓ அப்படி சுற்றிருக்காரு, அதை தான் சுற்றி பார்த்துட்டு வந்து சொன்னதா? ஆமாம், சிம்லா பக்கத்தில் போய் இப்படி சுற்றிட்டு வந்திருக்கிறாரு, அதாச்சும் சொல்லியிருக்கிறாரு. அதனால மக்களுடைய மனதை கவர்ந்தது பழைய பாடல்கள் அல்ல, புதிய பாடல்கள் தான் தீர்ப்பு சொல்லணும்னு உங்களை நம்பி நான் போய் உட்கார போகிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இந்த வால்வீச்சு அப்படின்னு சொல்லி நான் கேள்வி தான் பட்டிருக்கேன். ஆனால் அன்னைக்கு வந்து அதை சொல் வீச்சில் வந்து நான் பார்த்தேன். வால்வீச்சு மாதிரி இப்படி ஒரு ஷார்ப்பாக இருந்தது. இப்படியும் வந்து பேச முடியுமா? இவ்வளவு விளக்கமாக வந்து சொல்ல முடியுமா? முதல்ல என்னென்னா பழைய பாட்டு அணியில் பேசின மகராஜன் அவர்கள் வந்து கேட்டது பழைய பாடல்களில் பார்த்திங்கன்னா பழமையை போற்றக்கூடிய வகையில் நிறைய விஷயம் இருந்தது, குழந்தைங்களுக்கு அறிவுரை தரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருந்தது, பாசத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்தது. புது பாட்டில் இருக்கா ஐயா அப்படின்னு கேட்டார். ஆனால் அவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் ஆதாரத்தோட ஒரு ஃபைல் போட்டு எல்லா பக்கத்தையும் புரட்டி புரட்டி காட்டின மாதிரி, அந்த பாட்டுக்கு இந்த பாட்டு இருக்குது, அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கு இந்த பாட்டு இருக்குது, முதியவர்களுக்கு இந்த பாட்டு இருக்குது, அப்பா பொண்ணுக்கு இந்த பாட்டு இருக்கியா நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோடு நிரூபிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காப்புல தம்பி. வந்து உட்காந்து 2 டீ குடிச்சாச்சு. அப்போ எவ்வளோ பேசியிருப்பார் மட்டும் பாருங்க. இவர் பேச பேச இங்கே சோடாவாக போய்கிட்டு இருக்கு, உள்ள எகிருது. ஐயோ டீம் நம்ம அணி வந்து தோக்க போதே, நம்ம அணியில் மிச்சம் மீதி இருக்கிறது நம்மளுடைய கிளாஸ்மேட் ஒரே ஒரு ஆள் தானே, அவர் எப்படி பேசி நம்ம அணியை வந்து பாதுகாக்க போகிறாரு, தாங்க போகிறாரு, தூக்கி நிறுத்த போகிறாரு, அப்படி மனசுக்குள்ள ஒரே பயம் ஓட்டம். லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு வெளியே வரைக்கும் கேட்குது, துடிக்குது கிடந்து. இந்த படத்துலலாம் காட்டுவாங்களே வயசான காலம், அப்படி வீட்டில் வயசான ஆட்கள்லாம் வந்து கடைசி ஜீவம் போச்சு தொண்டைக்குழியில் மேலே ஏறி இறங்கிட்டு கிடக்கும், அந்த மாதிரி ஒரு பதட்டத்தில் இருக்கார். அதுக்கு காரணம் இருக்குல்ல, சும்மா கிடையாதுல்ல. ஒரு ஆளுக்கு பயத்தை காட்டுறது சும்மாலாம் காட்ட முடியாது, தகுந்த ஆயுதம் கையில் இருந்தால் தான் எதிராளி பயப்படுவான். அந்த மாதிரி பேச்சாற்றல் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை கையில் வச்சு அந்த எதிரணியை வந்து மிரட்டிட்டு போயிருக்காப்ல கணேஷ். இவங்க என்ன பேச போகிறாங்க இதுக்கப்புறம்? கடைசி பஸ்ஸு 3:50க்கு இருக்குது நாளைக்கு காலையில், அதை பிடிச்சி போக வேண்டியதான் புளியம்பட்டிக்கு. பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லையா, ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. புது பாட்டுக்கு வலு சேர்க்கக்கூடிய விதத்தில் எக்கச்சக்கமான பாயிண்ட்டுகளை அள்ளி தெளித்து போனதுக்கப்புறம் பழைய பாட்டுக்கு பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஃபஸ்ட் டிக்கெட்டும் புளியோதரையும் கொடுத்து நம்ம அனுப்பிவிட வேண்டியதை நம்ம சங்கத்து சார்பாக அது ஒன்று தான் செய்ய முடியும் அவருக்கு. ஆனாலும் நான் பேசுவேன், என்கிட்ட இருக்குது. பாகுபலி 1 தான் எப்போவுமே மக்கள் மனசில் நிற்க அப்படிங்கிற மாதிரி பாகுபலி 1 அணியை சேர்ந்தவங்க பழைய பாடல் மக்கள் மனதில் என்று நிலைத்திருக்கும் அப்படிங்கிற சொல்கிறதுக்காக ஆண்டன் வந்து இப்போ வாராரு. வாங்க வந்து உங்கள் பொழப்பத்தை ஃபுல்லாக கொட்டுங்க. ஆனால் எனக்கு தெரியாது, தம்பி அவ்வளோ பேசிட்டு போயிருக்காரு, நீங்கள் எப்படியோ பேச இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே வந்து உங்களுக்கே குறையாருது. ஆமாம். சரி, நம்ம வந்து வழக்கம் போல வெல்கம்லேருந்து வந்துடுவோம். கண்ணம் நடுவர் அவர்களே. இது கண்ணம் நடுவர் அவர்களே வா. ஸ்லிம்மான மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, என் அணியின் இரும்பு தூண் வெறித்தனமா வந்து பழைய பாட்டு தான் அருமை அப்படின்னு சொன்ன அது தேர என்னன்னா இப்படி சொல்லிட்டாங்க. சரி விடுங்க. திரு மதிப்புக்குரிய மகாராஜன் அவர்களே, இந்த எதிரணியில் 2 குழந்தைய வர கூட்டு வந்திருக்கீங்க. இந்த நேரத்து பிறந்துட்டு இன்னைக்கு உள்ள பாட்டை மட்டும் கேட்டுட்டு இன்னைக்கு உள்ள பாட்டு தான் சூப்பரு அப்படிங்க. அவங்கெல்லாம் வந்து பழைய கேசட் ஓட்டி கேட்கணும் நடுவர்களே. கேளுக்கா நாங்கள் இருக்கு நம்ம வீட்டில் கொண்டு வரேன். அந்த 2 குழந்தைங்களையும் வரவேற்றுட்டு என்னோட பேச்சை மட்டுமே எதிர்நோக்கி வெறிகொண்டு காத்திருக்கும்
என்னுடைய வெறித்தனமான ரசிகர்களே அக்கா பாருங்க கைத்தட்டல பாரு. ஏ அப்பா இருக்கா நடுவர்களே, ஏப்பா, இங்க திரும்பி இங்க பார்த்து கைத்தட்டுங்க. அங்கிட்டு யாரு போனது? நடுவர்களே அங்க யாரோ யாரும் நடிகர் போயிருக்காங்க அந்த சைடு. இங்க 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 திரும்பி கைத்தட்டுங்க. நம்மளுங்க தலைக்கு 10 ரூபா கொடுத்தவங்க அவங்க போயிட்டாங்க. இங்க திரும்பி எந்த பக்கம் கைத்தட்டுறேன்னு தெரியாம தட்டிக்கிட்டு. ஆமா. உங்களுக்கும் ஒரு வணக்கம். ஆ நடுவர் அவர்களே, இன்னைக்கு வந்து லண்டன் போக வேண்டிய வேலை இருந்து, கனடா போக வேண்டிய வேலை இருந்து. யாருக்கு? எனக்கு தான். உங்களுக்கு? சரி. ஆனா இந்த 2 பயலுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணுமே, பாஸ்போர்ட் வேற இல்லையங்கிறதுனால அதை கேன்சல் பண்ணிட்டேன். டியூஷன் எடுக்கிறதுக்காக அவர் வந்திருக்காரு. ஆமா. நடுவர்களே, இந்த குட்டி பையன் ஒரு விஷயம் சொன்னான். என்ன அப்படின்னா, போக்கிரி பொங்கல் பாட்டு ஞாபகம் வருதா அண்ணாங்க. நம்மள சொல்லியாச்சு போக பொங்கலோட நல்வாழ்த்துக்கள்லாம் மக்களுக்கு சொன்னோம். ஆமா, அருமையா இருக்கணும், தை பிறக்கணும், வழி பிறக்கணும் எல்லாம் சொல்லிடுறோம். ஒன்னில் நடுவர்களே, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீட்டெல்லாம் வெள்ளை அடிச்சு இந்த ஞாயிற்றுக்கிழமை கிலோ கணக்கில் மட்டன் சிக்கன்லாம் வாங்குற குரூப்லாம் வந்து சத்தம் காட்டாம ஒழுங்கா இருக்கணும், பிள்ளைகள் கையை கட்டி போட்டு சாம்பார் வச்சு சுத்தபத்தமா இருக்காங்க. ஆமா. இவன் என்ன சொல்றான், போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்பு நொறுக்கி வச்சு அடுப்பு இல்லாம எரிய வச்சா போக்கிரி பொங்கலாம். அதுக்குள்ள இப்படி வர வரிகள் இருக்கா? நான் அதை கேட்கலையா எல்லாரும்? அவ்வளவு அகிம்சையை கொண்டாடுறாங்க நடுவர்கள். பொங்கல் வைக்கிறதுக்கு விறகு இருக்கு, அடுப்பு இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இடுப்பு எலும்பு உடச்சு வச்சுதான் உங்களுக்கு வைக்கணுமா? அப்படிதான் வைக்கணுமா? சூதுவாதி இல்லாம வளர்ந்துட்ட ஐயா. பாருங்க, மேல் டாப்ல கேட்டவன அது நல்ல பாட்டுல சொல்லிட்டேன். தெரியாம அவன் நல்லா பேசுறான். இன்னும் என்னெல்லாம் வண்டவாளம் உங்க இது தண்டவாளம் ஏறப்போகுது தெரியல எனக்கு. அடுத்தபடியா இன்னொன்னு சொன்னான் தம்பி. நீங்க பாகுபலி 1 எங்களை சொன்னீங்க, 2 அவனை சொன்னீங்க. இந்த பையன் இப்பதான் வந்து அந்த பாட்டோட வரிகள்லாம் வந்து நம்மளால சொல்லி கொடுத்து எழுதி வச்சிருந்தான். இது வரைக்கும் அந்த பாட்டை எதுக்கு பார்த்திருப்பான் பையன்? தமனா காண்டி பார்த்திருப்பான். தமனா காண்டி. அதுல பயங்கரமான காட்சிகள்லாம் இருக்கு இல்லையா? என்கிட்ட சொல்லவே இல்லை. பாத்துக்கோங்க. இதை விட்டுட்டு பாகுபலி 2ல தமிழோட விளையாண்டுருக்காங்க. தமிழ் பார்க்க நீ போன தமனாவை பார்த்துட்டு தமிழ் கூட விளையாண்டுருக்க நீ. பாத்துக்கோங்க. தமனா இல்லாம தமிழை பாப்பானா? இதுதான் விஷயம் நடுவர்களே. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாம் அவங்க அண்ணன் மகாராஜா கொடுக்குற செல்லம். ஆமா நடுவர்களே, அந்த வயசு தான், வேற ஒண்ணும் இல்லை. அதான் என்னன்னா, இப்போ நம்ம முன்னாடிலாம் வந்து கேலண்டர் கிழிப்போம். காலையில கிழிச்ச உடனே அதுல போட்டிருக்கோம் ஒரு விஷயம், உழைப்பு உயர்வு முயற்சி கண்டிப்பா திருவினையாக்கும், ஏதாவது ஒண்ணு போட்டிருப்பாங்க நடுவில். இப்போ நம்ம எல்லாம் செல் நோண்ட ஆரம்பிச்சாச்சு. கேலண்டர் கிழிக்கிறோம். இது எல்லா டைம் கேலண்டர் எல்லாமே வந்து செல்லு தான், எல்லாம் போச்சு. ஆமா, செல்ல எடுத்த உடனே காலையில குட் மார்னிங் குட் நைட் ஏதாவது அனுப்புற ஒரு குரூப் இருக்கும். நம்ம ஸ்டேட்டஸ் பார்ப்போம். 6 மணிக்கு. ஐயோ, பொங்கல் எனக்கு ரம்ஜான் வாழ்த்துக்கள் அனுப்புனாரு. நல்ல நிகழ்ச்சியை வந்து நம்ம சிவதான் சொல்ல சுமூகமா மங்களமா கொண்டு போயிரும். அவன் பத்தி பேசாதியா அவரு. நான் ஏதாவது டிமோனர் பும்பாம அப்புறம் நீங்க வேற ஏதாவது கவுண்டர் கொடுப்பீங்க, காமெடியா போயிரும். ஆமா, அப்புறம் பார்ட் 2 வருவாங்க. ஆமா, பார்ட் 2. ஆமா நடுவு. நான் எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா, கேலண்டர் உண்டு. கேலண்டருக்கு சொன்னா முயற்சி திருவினையாகும். சூப்பர்ரா, இன்னைக்கு முயல்றோம் ஜெயிக்கிறோம். இப்போ என்ன பண்றாங்க, ஸ்டேட்டஸ் பாக்குறோம். காலையில ஸ்டேட்டஸ் பாக்குறேன், போட்டவன் நம்ம நண்பன் போட்டிருக்கா, அட ஊதுங்காடா சங்கு. காலையில 6 மணிக்கு மொதல் பாட்டு. ஏயா காலையில் 6 மணிக்கு நீ ஊதுங்கடா சங்குன்னா வாழ்க்கையில் வர என்ன இதாக இருக்கு? எப்படியா பாட்டு எழுதுவீங்க? ஊதுங்கடா சங்கம் அமங்கலம்லாம் வரவே கூடாதுன்னு டிவியில கூட ஒரு அழுக சவுண்ட் தான் மாத்திரும். இவங்க வந்து ஸ்டேட்டஸ் எடுத்து அட ஊதுங்கடா சங்கு, நான் தண்டச்சோறு கிங்கு. அவன் வேலைக்கு போராடிட்டு இருக்கான், தண்டச்சோறு கிங்குங்க. நடுவில் பார்த்தீங்களா, படிச்சுட்டு எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறவங்க உங்களுக்கு தண்டச்சோறா? இந்த பையில இப்படிப்பட்ட பாட்டே தான் விரும்புறாங்க. நடுவில் லெமன் சோறு சாப்பிடலாம், தக்காளி சோறு சாப்பிடலாம், எப்படி தண்டச்சோறு எப்படி சாப்பிட முடியும்? கேளுங்க நடுவர்களே. ஸ்பான்சர் பை மகாராஜன். இந்த ஜோக்கு நாகேஷ் ராஜன் வாழ்க. அது மட்டும் இல்ல நடுவர்களே, இன்னொரு விஷயம் சொன்னான் தம்பி. நீங்க எல்லாம் தர்பார் இப்ப 2 ஷோ போறீங்க. ஆமா, போறோம். எதுக்கு போறோம்? எப்படியாவது இந்த படத்தோட கதையை நாங்க ஒரு தடவை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணி போறோம். படம் நிறைய தடவை பாக்குறோம் நடுவர்களே. இதெல்லாம் காரணம் இந்த மாதிரி சில பயிலுக எங்களுக்கு மியூசிக் தான் முக்கியம், வரிகள் தேவையில்லை. என்னையா மியூசிக் போட்டு வச்சிருக்க அப்படிங்கறத பாக்குறதுக்காக, உன்னை சோதனை செய்யறதுக்காக நாங்க திரும்ப வரோம். இந்த பாட்டு இன்னைக்கு பேட்ட பாட்டு வந்தது, மரணம் மாசு மரணம், எல்லா ஸ்கூல் காலேஜ்ல போட்டு ஆடி நொறுக்கிட்டாங்க. இப்ப சும்மா கிளி இதுக்கெல்லாம் கறந்து ஈரோடுல ஒரு தியேட்டரே கிழிச்சிட்டாங்க இந்த பாட்டை பாடி. தியேட்டர்லயே என்னடா தலைவரோட சைடுல கீழே காலு பக்கம் ஒண்ணு காணும் பார்த்தா அங்க தியேட்டர் கிழிச்சிருக்காங்க. சும்மா கிளி அப்படிதான் கிழிச்சாச்சு. போ கிழிச்சாச்சு. இந்த பயலோட ரசனை இருக்கு நடுவர்களே, இப்படியே இறங்கிட்டே வருது. நினைச்சு பாருங்க, இளைய நிலா பொழிகிறது. இத வந்து கேட்கும் போது அப்படியே மயில் தொகை வச்சு வருடுற மாதிரி எப்படி இருக்கு. இத காதுமா இருக்கும், அப்படியே காதுக்குள்ள விட்டு அப்படியே தொகை விட்டு. ஓ, ஆனா இந்த பாட்டை நைட்டு தூங்கும் போது கேட்டு தூங்க முடியுமா நடுவர்களே? தக்க தக்க போயிட்டு சண்டை வந்துடும் அடுத்த வீட்டுக்குலாம். எவன்டா அது, என்ன பிரச்சனை? ஆமா, இந்த மாதிரி இவங்க ரசனை எப்படி மாறிட்டே இருக்கு நடுவர்களே. என்னதான் சூப்பர் ஸ்டார் படம் அடுத்தடுத்து வந்தாலும் ரசிகர்கள் பார்க்காங்க. ஆனா அந்த 660 மாதிரி ஒரு அருமையான மியூசிக், கண்மணியே காதல் என்பது வருதுமா? இல்ல வராது. ஆமா,
இன்னொன்று நடுவில் இவனோட ரசனை எல்லாம் எந்த மாதிரி பாட்டு எந்த மாதிரி வரிகள் நம்பி இருக்கு அப்படின்னா, ஒருத்தன் வேலைக்கு சேர்றான் ஃபினான்ஸ் கம்பெனியில், அவனை மொதல் ஒரு ஆள்கிட்ட கலெக்ஷன் பண்ண போகிறான். இவங்க கால் டியூன் ஒன்று வச்சுருக்காங்க. சார் உங்களுக்கு பணம் கட்டல, நீங்கள் உங்களை பணத்தை கட்டணும்னு சொல்லி கேட்க போகிறான். உடனே ஃபோன் வருது, என் மேலே கை வச்சா காலி பாட்டு. ஆமாம், ஆகா போகலாமா, ஒருவேளை கை காலை எடுத்துருவாங்களோ, ஒருவேளை வேலையை விட்டு போயிடுவோமா. அன்னைக்கு வேலையை விட்டு போனவங்க தான் நடுவர், அவன் வேலையை விட்டு போயிட்டான். இந்த மாதிரி இந்த பையலோட ரசனைலாம் இந்த மாதிரியே போயிட்டு இருந்தா என்னதான் நடக்கும் சொல்லுங்க? ஒன்றும் கிடையாது. ஆமாம், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாட்டோட வரிகள், நான் ஒரு பாட்டு நடுவில் இந்த மனப்படமே பண்ண முடியல, விட்டு விட்டா எழுதி கொண்டு வந்தாச்சு. அப்படி இருக்கு பாட்டு, அப்படி போயிட்டு நான் ஒரு பாட்டு சொல்றேன் பாட்டு நடுவில். இந்த படம் வந்து நம்ம பொங்கல் அன்னைக்கு வந்து நம்ம கண்டிப்பா இந்த பாட்டு சங்க தமிழன் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். சங்க தமிழன் பொங்கலுக்கு தமிழ் திருவிழா, தமிழ் திருநாள் அப்படி வந்தோடனே ஆகா ஓகோ சங்க தமிழ் ஒரு பாட்டு போடுறாங்க. நான் வந்து கேள்விப்பட்டவொடனே பொங்கல் வேற வரப்போகுது, இந்த பாட்டை நம்ம வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசணும்னு சொல்லி அந்த பாட்டு வரை கேட்குறோம். இப்போ வந்து நான் சொல்ல போறேன். கமலா கலாசா அப்போ நான் மேரே டக்கரு சுந்தரியே, சமைச்சா பண்ணிக்காம சும்மா நிக்கிறியே. இதுக்கு என்ன அர்த்தம் நடுவர்களே? கமலா கலாசா அப்போனா மேரே டக்கரு சுந்தரியே. ஆமா, இது வந்து சங்க தமிழன் தமிழ் படத்துல உள்ள அருமையான பாட்டு. ஆகா எப்படி, அதாவது அதுதான் அதுதான் அடுத்து நடுவர்களே. இல்ல அது கேட்க கூடாது, ஏன்னா நாங்க அது நடுவர்களே இங்க பாருங்க, அது ஸ்கிரிப்ட் நம்ம எழுதி வச்சுக்கலாம். வாடிப்புல வாடி நீங்க பேசக்கூடாது. இருக்கு, இதுல இருக்கு, இருக்குதா? ஆமா, இந்த பாயிண்ட்க்கு வருவோம். கமலா கலாசா அப்போனா மேரே டக்கரு சுந்தரியே. இது எவ்வளவு மோட்டிவேஷனா இருக்கு உங்களுக்கு? ஆமா, இது எவ்வளவு மோட்டிவேஷனான சாங் நடுவர்களே சொல்லுங்க. ஆமா, கேட்டுக்கோங்க. அடுத்து இன்னொரு உங்களுக்காண்டி இன்னொரு சூப்பரா ஒரு ஸ்பெஷலா டெடிகேஷன். புது சாங் தான் கேட்குறீங்க, ஆளுமா ரோலுமா கேட்குறீங்கல்ல. டாப்பு டக்கரு, ஷார்ப்பு லுக்கரு, ஸ்டண்ட் நக்கரு, ஸ்பார்க்கு ஃப்ளிக்கரு, போடு ஷட்டரு, ஓட விட்டுரு, டிஸ்க்கு நம்ம ரேடர். நீங்கள் என்ன பாட்டு கேட்டால் உடனே பாடிடுவீங்க. இதை ஒரு டக்குன்னு ஒரு நான் பாட்டில் ஒரு 2 லைன் பாடுங்களேன். ஆமாம், இது இருக்கு பாடல் வரிகள். ஆமாம், நம்ம பாண்டியம் பண்ண சொல்லுவாங்க. ஆகா அற்புதமான வரி, அருமையான வரி, என்ன ஐயப்பாட்டி நோக்கம் அருமையான வரி. ஆமா நடுவில் நான் சொன்ன இந்த 2 பாட்டுக்கு வரி நான் சொல்லுங்க, திரும்ப சொல்றேன் உங்களுக்கு. டாப்பு டக்கரு, ஷார்ப்பு லுக்கரு, ஸ்டண்ட் நக்கரு, ஸ்பார்க்கு ஃப்ளிக்கரு, 4 போதும். சொல்லுங்களேன். இதுவும் தமிழ் பாட்டு நடுவர்களே. நமக்கு முன்னாடி எப்படி ஒரு பாட்டு வந்து சொல்லுங்க. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல், சரிதான் போடா தலைவிதி என்பது பெருங்கூச்சல், எண்ணி துணிந்தால் இங்கு எது நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. இதை விட தலைவர்களே இது மோட்டிவேஷனான சாங்கா சொல்லுங்க. அடுத்து இன்னொரு பாட்டு, நம்ம தலைவர் புரட்சி தலைவர் பாட்டு இருக்கு. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. ஓய் பா பா ஓய் பாத்தீங்களா? இல்ல நடுவர்களே, இவ்வளவு நேரம் கமலா கலாசான அமைதியா உட்கார்ந்து இருந்தீங்க. இல்ல நடுவர்களே, கமலா கலாசான அமைதியா உட்கார்ந்து இருந்தீங்க. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டுன்னா பாட்டை எடுத்து விட்டீங்கல்ல. அந்த உற்சாகம் வருதா நடுவர்களே பாட்டுல? தெரிஞ்சுக்கோங்க, உங்களே பாட வைக்க இந்த பாட்டு தான். ஆமா, இப்படிப்பட்ட பாட்டு தான் போயிட்டு இருக்கு. ஒன்றும் கிடையாது நடுவர்களே. இப்போ வர பாடலாம் என்ன மாதிரி இருக்கு ஒரு சாம்பிள் சொல்றேன். ஒரு ஸ்டேட்டஸ் படுறவர்களே எல்லாமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான், ஒன்றும் கிடையாது. பாட்டு என்னன்னா, நீதான் 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 என் புள்ளன்னு ஒரு பாட்டு. அடுத்து வாடி வாடி கியூட் பொண்டாட்டி, பொண்டாட்டி பொண்டாட்டி நீ, இந்த மாதிரி பாட்டு வச்சிருக்கா. இந்த ஸ்டேட்டஸ் வச்சது யாருன்னு கேளுங்க, ப்ரீகேஜி படிக்கிற குட்டி பையன். தெரிஞ்சுதா? ஆமா, முன்னேற்றம் அப்படி முன்னேறீங்க. பொண்டாட்டி பொண்டாட்டி நீ, அந்த மாதிரி பாட்டு. வாடி வாடி கியூட் பொண்டாட்டி, இந்த குட்டி பையலுக்கு ஏதாவது தெரியுமா? ஆமா, ஒன்றும் இல்லாண்டவர்கள் இனி நான் பார்த்துக்குவேங்கிற தைரியத்தில் மணிநேரம் தூங்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஓய்வெடுங்க, அந்த குழந்தைங்களை நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், இப்படிப்பட்ட பாடல்கள் வந்து வரதுனால குழந்தை என்ன பண்ணிடுறான்னா, பால் பாட்டில் குடிக்கிற வயசில் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சுட்டு ப்ரீகேஜியில் லவ், எல்கேஜியில் பிரேக்கப். ஆமாம் நடுவர்கள் அதெல்லாம் சொல்லாங்க, நம்ம வேற மொரட்டு சிங்கிள் வேற, அதனால அதை விட்டுருவோம். நம்மள அப்படி மொரட்டு சிங்கிளாக வாழ்ந்துருக்கும் போது குட்டி பையில அந்த 15 ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கணும் பண்ணுறதுல லைசன்ஸ் எடுக்கிற வயசு இல்லை. பின்னாடி பிள்ளையை கூட்டு பீச்சு 6 பேர்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம வந்து
நம்ம மட்டும் இந்த ஞாபகம் வருதுன்னு நம்ம நம்ம சூர்யாமதி, ஆமாம் பாக்கியராஜ் மாதிரி உங்களோட இது. ஆமாம் ஆமாம் நடுவர்களே, சேரன் தானோ? ஆமாம் சேரன் மாதிரி சைக்கிளை பரிதாபமாக போயிட்டு இருக்கிறோம். பிக் பாஸ் புகழ் சேரன் அவர்கள் மாதிரியே அந்த பையில ஜோடியாக சுற்றும்போது நம்ம ஞாபகம் வருதேன்னு சொல்லி பள்ளி மிட்டாய் தேன் மிட்டாய் மேலே ஏரோப்ளேன் போனால் உடனே வந்து பார்க்கறது, அவங்க வேற லெவல் போயிட்டு இருக்காங்க நடுவர்களே. நமக்கு தேவையே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பயலோட ரசனை இப்படி இருக்கு. ஆக அப்படிங்கும்போது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அலாரம் வச்சாச்சு, தீர்ப்பை சரியாக வழங்குங்க. அங்கே நம்ம ஆளுங்களும் இருக்காங்க. ஜப்பான்காரங்க புல்லட் ரயில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சைனாக்காரங்க அந்த புல்லட் ட்ரெயினையும் மிஞ்சி போகிற அளவுக்கு டபுள் புல்லட் ட்ரெயினை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் புல்லட் ரயில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேகம் அவ்வளோ வேகமாக போகுது. அந்த வேகத்தெல்லாம் மிஞ்சக்கூடிய அளவில் பழைய பாடல்கள் அணியை சேர்ந்த ஆண்டன் வந்து பேசிட்டு போயிருக்கிறார். நான் வந்து இந்தியன் படத்தை பார்த்துருக்கேன், கமல் நடித்த இந்தியன் படம் பார்த்துருக்கேன், அப்புறம் அர்னால்டு நடித்த ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்த்துருக்கேன், ஜாகி சான் நடித்த சைனீஸ் படமும் பார்த்துருக்கேன். நிறைய ஹாலிவுட் படத்துலேருந்து இந்த மேக்கப்பில் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுலேயும் கொஞ்சம் என்னென்னா அவ்வளோ மேக்கப் போட்டாலும் ஒரு சில வித்தியாசங்கள் காட்டி கொடுத்துரும். ஆனால் இப்போ பழைய பாடல் அணியில் பேசிட்டு போன ஆண்டன் போட்ட மேக்கப்பில் அவர் பார்க்குறதுக்கு வந்து வயசான ஆள் மாதிரி தெரியல. ஒரு இளைஞராகவே வந்து காட்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஒரு மேக்கப். யார் போட்டிருந்தாலும் விசாரிச்சு நமக்கு பயன்படும் அந்த அளவுக்கு. ஆனால் குரல் அப்படி இருந்தது. என்னம்மா பாயிண்டெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. அப்பா பாப்பா பாப்பா இருக்காயா, எங்ககிட்ட இருக்கிற மாதிரி பாட்டெலாம் எக்காரணத்தை கொண்டு உங்கள் பாட்டு வராதியான்ட்டுக்காரு. ஊதுங்கடா சங்கு காலையில் எந்திரிச்ச உடனே ஸ்டேட்டஸ் போடுற பாட்டா அதுன்னு கேட்டிருக்காரு. நல்ல ஒரு வேலைக்கு போகிறவனுக்கு வைக்கிற பாட்டாயா அதுன்னு கேட்டிருக்காரு. வாடிப்புள்ள வாடி வாடிப்புள்ள வாடி வாடிப்புள்ள வாடின்னு கிளி கத்துற மாதிரி தொடர்ச்சி கிளிச்சி வசியம் பார்க்குற மாதிரி கத்துனா நாங்கள் எப்படி அந்த பிள்ளை வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ இதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவித்து பேச வாராரு. கடைசியாக பேசுகிறவங்களுக்கு தான் எப்போவுமே கெத்து அதிகம். ஏன்னா எல்லாரும் பேசின பாயிண்ட் எடுத்து அவர் வச்சு விளாசம்னு உட்காந்துருவார். ஏன்னா அதுக்கப்புறம் அவருடைய வாதத்துக்கு எதிர்வாதம் கிடையாது, பக்கவாதம் மட்டும்தான். அதனால் இப்போ என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க விக்னேஷ் என்ற விக்கி. ரெடி, பேசுங்க. உங்கள் புது பாட்டுக்கு வலு சேர்க்கக்கூடிய விதமா. அதாவது என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதாவது நடுவராக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும், அதாவது எனக்கு ஒரு செட்டு தான், நீங்கள் மூத்தவங்கிறனால நீங்கள் புதுப்பாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் வந்திருக்கேன். அதான் அந்த புதுப்பாட்டு தான். தீர்ப்பு முடிஞ்சு தீர்ப்பு சொல்லியாச்சு, புதுப்பாட்டு தான். இந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம் வேற ஒன்றுமே கிடையாது. எல்லாம் கிளம்புங்க. இந்தப்பா அதாவது நான் வந்து கிளம்பு. நான் ஃபர்ஸ்ட் இயர் அவங்க ஜோடியை கூட்டி கிளம்புங்க, மாற்றி மாற்றி கூட்டி போறாங்க. செகண்ட் இயர் படித்து கொண்டு இருக்கிறாங்க. அதான் இந்த புதுப்பாட்டு தான். புதுப்பாட்டு தான் காலத்திற்கும் அழியாதது, மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்தது புதுப்பாட்டு தான். சரியாக கூறினீர்கள். அதாவது நமது இந்த 4 கோடி ரசிகர்கள் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது 4 கோடி பேருக்கு தலைக்கு 20 ரூபா கொடுத்துருக்கோம் நம்ம. அப்படி பார்த்தா ஒரு 45,000 கோடி கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். அதாவது நடுவர்களே, இப்போ புதிய பாடல்கள் நிறைய வளர்ந்துருச்சு. இசைகள் ஆல்பம் சாங் அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்க, பாட்டு என்ன வாடிபுல்லா வாடி வாடிபுல்லா வாடிங்க. ஆனா அந்த பாடல்களை வச்சு ஒரு இசையமைப்பாளரை உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி இப்ப புதிய பாடல்கள்ல நிறைய இசையமைப்பாளர்கள் வளர்ந்துகிட்டே வராங்க. நிறைய பேர் உருவாக்குறோம், நம்ம உருவாக்குறாங்க. உங்களை மாதிரி அதாவது அந்த காலத்துல வந்து ஒருத்தர் மட்டுமே இசையமைச்சிட்டு இருந்தாங்க, காலங்காலமா ஒருத்தருக்கு பின் ஒருத்தர் அப்படிதான். இப்ப நிறைய பேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து நிறைய வளருது. சொன்னாங்க பழைய பாடல்கள்லாம் வந்து வாடாய மச்சி வாழக்கா பச்சி அந்த மாதிரி நிறைய பிஜிஎம் போட போற. இப்பெல்லாம் அப்படி இல்ல நடுவர்களே, ஒரு ஹீரோ இறங்கி வாராரு அப்படின்னா ஒரு பிஜிஎம், பிஜிஎம் வச்சே படம் முடிஞ்சு. இசையவே வந்து பிஜிஎம், அதாவது அந்த லெவல் வந்து போயிருச்சு. இப்ப இளைஞர்களுக்கு பிஜிஎம்ங்கிறது ஃபாஸ்ட் புட் காலையா, ஃபாஸ்ட் புட் பாட்டை விட பிஜிஎம் வந்து ரொம்ப வளர்ந்துருச்சு. ஆக ஆக அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அதாவது பழைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இருக்கு நடுவர்களே, அந்த பாட்டுலாம் வந்து குழந்தைகளே கேட்க முடியாத மாதிரி தான் அந்த பாடல். அவ்வளோ ஒரு பாட்டு கேட்க முடியாத அளவுக்கு பாட்டு. ஆமாம் நடுவர்களே, காதுல பஞ்சை வச்சுட்டு கேட்க வேண்டியிருக்கு. நம்மளையும் மனசு போல நடப்ப இந்த ஆத்துக்காரி வேற எதுக்கு இருக்கேன். இது பாடலாம் சொல்லுங்க நடுவர்களே.
ஆம்புடையா மனசு போல நடப்பேன், இந்த ஆத்துக்காரி வேற எதுக்கு இருக்கேன், வாங்கோண்ணா அட வாங்கோண்ணா. எப்படி இந்த பாடல்கள் கேட்டுதான் மகாராஜன் இந்த நிலைமைக்கு ஆயிட்டாங்க. கோமாவுக்கே போயிட்டாங்க. ஒரு 150 ஆண்டுகள் கழிச்சு இப்ப கண் முழிச்சிருக்காங்க. கண் முழிச்சு ஒரு 2 ஆண்டுகள் ஆகுது அண்ணன். சரி, நம்ம அடுத்த இது போனோம். இப்படி பெண்களை வந்து கொச்சப்படுத்துறாங்க சில பாடல்களை. ஆனா இப்ப இருக்கிற சிங்கப்பெண்ணேவா இருக்கட்டும், பல பாடல்கள் பெண்களை நம்ம உயர்த்தி காட்டியிருக்கோம். அதாவது பெண்கள் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே, இந்த மாதிரி பாடல் பெண்களை பாராட்டுது வணங்குற மாதிரி ஒண்ணு இல்ல. அவ்வளவுதான், பேசி முடிஞ்சாச்சு. இல்ல அதாவது மக்களின் மனம் கவர்ந்த பாடல்கள் அல்ல, மக்களையே கவர்ந்த பாடல்கள் அப்படின்னா அது புதிய பாடல்கள் மட்டும்தான். இதை தக்க நல்ல முடிவுகளை சொல்லும் மாதிரி உங்களுக்கு தெரியாத செக்ஷன் இல்ல. நீங்க ஒரு நல்ல செக்ஷன், எந்த செக்ஷனும் பார்த்து புதிய பாடல்கள் தான் வெற்றிங்கிறத நீங்க அறிவிக்கணும். இப்படி நீங்க அறிவிச்சீங்க அப்படின்னா வெளியே கொஞ்சம் நீங்க கேட்ட சூடான பக்கடா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. 4 கோடி ரசிகர்களுக்கு அவங்களுக்கு தலைக்கு 20 ரூபா தான். அந்த 20 ரூபாயும் 1 ரூபா டோக்கன். ரெண்டு பக்கமும் மத்தளத்தில் இடி வாங்கின மாதிரி நடுவரோட நிலைமை. அவங்களும் பேசியிருக்காங்க, இவங்களும் பேசியிருக்காங்க. அவங்களுக்கு 2 பாயிண்ட் எடுத்து வந்து பேசியிருக்காங்க. கடைசியாக பேசிட்டு போன விக்கி வந்து ஆம்படையா மனசு போல நடப்பேன், இந்த ஆத்துக்காரி வேற எதுக்கு இருக்க, வாங்கோண்ணா. என்னையா பாட்டில் இருக்கீங்க, நாங்கள் தான் எழுதணும் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குதேன்னு. இந்த மாதிரி பாடல்கள்லாம் எழுதாதீங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. புது பாட்டில் தாங்க இருக்குது எல்லாமே, எல்லாத்துக்கும் பதில் வச்சுருக்காரு. ஒரு ஃபோர்ஸாக போனால் அதுக்கும் ஒரு பாட்டு வச்சுருக்காங்க, ஒரு காதலனை சந்திக்கிறதுக்குன்னா அதுக்கு ஒரு பாட்டு வச்சுருக்காங்க, குப்புரை விழுந்து படுக்கு தூங்குனாலும் அதுக்கு 2 பாட்டு வச்சுருக்கோம். நாங்கள் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க கேட்டு போயிருக்காரு. அருமையான பாடல்களை வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லி அசத்துனாங்க. இப்போ வந்து நம்ம தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம். என்னதான் தூங்குறவனை தட்டி எழுப்புற மாதிரி புதிய பாடல்கள் இருந்தாலும், தட்டி எழுப்புனதுக்கப்புறமா அவனுக்கு என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் தாளாட்ட போகிறீங்களா? அவனுக்கு தன்னம்பிக்கை ஊட்டி நீங்கள் வேலைக்கு அனுப்ப போகிறீங்களா? இல்லை அவனை வந்து அதோடு நீ வீட்டிலே இரு, எங்கேயாவது போய் புதகலையே போய் உழு அப்படின்னு சொல்லி அனுப்ப போகிறீங்களா அப்படிங்க அடுத்த ஒரு கேள்வி இருக்குல்ல. பழைய பாடல்களில் எல்லா வகையான விஷயங்கள் இருந்தது அப்படின்னு ரொம்ப அருமையாக சொன்னாங்கல்ல மகாராஜனும் மணிகண்டன், நம்ம ஆண்டனும். என்ன பாயிண்ட், எத்தனை பாயிண்ட் சொன்னாங்க அவங்க சொல்லத்தில். அப்படி தாளாட்டுற மாதிரிலேயே இருந்தது. அவர் சொன்ன மாதிரி மயில் தோகையை எடுத்து அப்படியே வருடி விடுற மாதிரில இருந்தது. காதல் பாட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அருமையான பாடல். சாரதா திரைப்படத்தில் ஒரு பாடல் உண்டு. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? அந்த ஐயா காதல், அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன? அந்த ஐயா குடும்பம். அந்த அம்மா இதெல்லாம் எதுவுமே தெரியாமலாம் கேட்கல, அவர் வாயால் கேட்டால் இந்த ஐயா இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல, என்னை அதே மாதிரி போய் வச்சு நீ நடத்துவியா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கேள்வியை தவிர அந்த அம்மாவுக்கு வந்து ஒருவன் ஒருத்தி நினச்சா என்ன உறவு, அந்த உறவுக்கு பேர் என்ன, அதெல்லாம் தெரியாமலாம் இல்லை. பழைய பாடல்களில் தானே அந்த விஷயத்தை நாங்கள் வச்சோம். அப்புறம் கேட்டாங்க அண்ணன் தங்கைக்கு இதுக்கு வந்து நாங்கள் தான் என் பாட்டு வச்சுருக்கோம். எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன். உங்கள் அண்ணன் தான் என்னம்மா? என் அண்ணன் அன்பை கொடுக்குற அடுத்துல எங்கள் அன்பை கொடுக்கறதுல மண்ணை. சரி அப்புறம் வருவான், வந்த பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு போயிட்டேன். இது வந்து புதிய பாடலில் அண்ணன் தங்கியை உறவை பற்றிய அருமையான பாடல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கும் வந்து ஒரு பாடல், நாங்கள் பழைய பாடல் இன்ன வரைக்கும் அண்ணன் தங்கச்சி சொன்னாலே அந்த பாட்டில் நீங்கள் சொல்கிற அண்ணன் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் அந்த பாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சீன் காட்டுவாங்கல்ல. பாசமலர் திரைப்படத்தில் உள்ள அந்த அருமையான ஒரு பாடல். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டால். அண்ணன் பார்த்துப்பாயா, நம்ம நல்லா தூங்குவோம், நமக்கு ஒன்று கூடாது. காலைல எரிச்சோமா 15 இட்லியை உள்ள தள்ளணுமா, 35 தோசை எடுத்து உருட்டி தின்னமா, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் மம்பு எடுத்தோமா தூங்கிடுவோம். அண்ணன் பார்த்துப்பா, எல்லாத்தையும் அண்ணன் பார்த்துப்பா. ஏன்னா கல்யாணம் பார்க்க தானே தூங்கிடும். தங்கச்சி அப்படியே மலரை போல தூங்கிட்டு என்ன மலர் கேட்கக்கூடாது, ஏதாவது ஒரு மலர். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தால், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான்.
அவன் கற்பனையில் பறந்து போய்கிட்டு இருக்கான், தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்பா என்னென்னலாம் செய்யணும், மாளிகையில் கல்யாணம் நடத்தணும், அருமையான ஒரு மகாராஜனை கல்யாணம் முடித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கனவு. அந்த அண்ணன் பார்த்துப்பான்னு தங்கை அசால்ட்டாக தூங்கிக்கிட்டு இருக்கா, மலர்களை போலன்னு சொல்லி. எழுதுனது நாங்கள் தானே ஐயா, நீங்கள் என்ன எழுதுனீங்க? அண்ணன், எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணன், என் அண்ணன் தான் ஐயா இல்லைன்னு. அப்புறம் சொன்னாங்க புதிய பாடலில், தந்தை மகள் பாசத்துக்கு நாங்கள் தான் பாட்டு வச்சுருந்தோம். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் தோளில் சாயவா. ஏன் நாங்கள் எழுதலையா? பார் மகளே பார், பார் மகளே பார், நீ இல்லாத மாளிகையை பார் மகளே பார். எப்படி கண்ணீர் வரும்ல அந்த பாட்டை அப்படி கேட்கச்சில, உங்கள் அப்படி வருமா? அருமையாக கேட்டாங்க, ரொம்ப பிரமாதமாக பேசிட்டு போயிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே அன்றைய காலத்துலேருந்து இன்றைய காலத்து வரைக்கும் ஒரு திரைப்படமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா பழைய விஷயங்களும் ஏதாவது ஒரு சின்ன பிட்டை எடுத்து தான் தூசி தட்டி மேக்கப் போட்டு தான் காட்ட வேண்டியிருக்கிறத தவிர புதுசாக காட்டுறதுக்கு எதுவுமே இல்லையா. நாங்கள் பண்ணி வச்சுட்டு போன விஷயங்கள் எடுத்தால் நீங்கள் கழுவி புது பொண்ணாக காட்டுறீங்களே தவிர மற்றபடி எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணதான் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வேறு எதுவுமே வேண்டாம். இப்போ வரக்கூடிய திரைப்படங்கள் இருக்கிற பாடல்களையும் நம்ம சொல்லலாம். ஏதாவது ஒரு சின்ன பிட்டையாவது உரி வச்சு சேர்த்து விட்டுறாங்க. ஒரு பாட்டு, நான் தான்டா தர்பாரு அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சு, பட்டி தொட்டி எல்லாம் ஓடிட்டே இருக்குது. அது ஒன்றும் தப்பு இல்லை, அருமையான பாட்டு, சூப்பர் ஸ்டாருக்கு ஏற்றின ஒரு பாட்டு தான். அது வந்து 2ஆம் நாளே நம்மளுக்கு ஒரு பாட்டை போட்டு விட்டாங்க. தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. அப்போ அதுக்கும் பழைய பாடல்லேருந்து ஏதாவது ஒன்று உருவிதான் நம்ம சேர்க்க வேண்டியிருக்கு. காலத்தோட கட்டாயம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதெல்லாம் எடுத்து தான் நாங்கள் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி மேக்கப் பண்ணி போட்டு அழகு பார்க்குறோமே தவிர, என்றும் அழியாது மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்து இருப்பது பழைய பாடல்கள், பழைய விஷயங்கள் அப்படி சொல்லிட்டு பஞ்சாயத்து முடிஞ்சு போ வாங்க வீட்டுக்கு.